Before that, I'll just give a brief intro what we have been dealing. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொண்ட தியானத்தை குறித்து ஒரு சிறிய முன்னுரையை உங்களுக்கு சொல்ல We விரும்புகிறேன். are studying about the gospel. நாம் சுவிசேஷத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And when it comes to gospel, it's a fivefold gospel. இந்த சுவிசேஷமானது 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷம். Sinless birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்து பாவமில்லாமல் பிறந்தார். Sinless life of Jesus Christ. இயேசு கிறிஸ்து பாவமில்லாமல் வாழ்ந்தார். He became the ransom for our sins and died. அவனுடைய பாவங்களுக்காக பரிகாரமாகி மரித்தார். And he raised from the dead and ascended to heaven and seated at the right hand of the Father and interceding as a high priest. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பரமேறினார். பிதாவானுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். The message is not end there. He is going to come one day as a judge. இந்த செய்தி அங்கோடு முடியவில்லை. அவர் ஒரு நாள் நியாயாதிபதியாக திரும்ப வருவார். So we need to believe this gospel and repent from our sin, get the forgiveness of sin and enjoy the life that gives by God according to the word of God. நாம் இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். Okay, when it comes to this, we are dealing the sinless life of Jesus Christ. இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத வாழ்க்கையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1 Peter chapter 2 verse 21. When Peter says, okay, follow the footsteps of Jesus Christ. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பேதுருவானவர் எழுதியிருக்கிறபடி நாம் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். So how did you live a blameless life like Jesus? இயேசு கிறிஸ்துவை போல குற்றம் சாட்டப்பட முடியாத பாவமில்லாத வாழ்க்கை எப்படி வாழ்வது? How can you live a life of giving like Jesus? இயேசுவை போல கொடுக்கிற வாழ்க்கை எப்படி வாழ்வது? How can you live a life like the obedience life that life with obedience like Jesus? இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தாரோ அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலுடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது? So there are so many things we have dealt. அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். And now how you can overcome the temptation the way Jesus overcame the temptation. இப்பொழுது இயேசுவானவர் எப்படி சோதனைகளை மேற்கொண்டாரோ அதே போல நாமும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So when you look at the passage, we can see that Jesus was just quoting the scriptures. இயேசு எப்படி சோதனைகளை மேற்கொண்டார் என்பதை வேதத்தில் பார்க்கும்போது அவர் திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தினார். Out of the abundance of heart your mouth will speaketh. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். So what we need to think? அப்படினா நான் எதையா சிந்திக்க வேணும்? According to Philippians chapter 4 verse 8, Paul was asking us to think 8 different things. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பவுல் அடிகளார் 8 விதமான காரியங்களை எழுதி இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்கிறார். So we are dealing one by one. Now we are dealing the concept of think lovely. அதிலே ஒன்றின் பின் ஒன்றாக நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். இப்பொழுது அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளே நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். When it comes to love, of course we do have a brotherly love and charitable and so on, but where I can find the genuine love? இந்த அன்பை குறித்து பார்க்கும்போது 2 விதமான அன்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொண்டோம். சகோதரனுக்குள்ள அன்பு, நிபந்தனையற்ற காருண்ய அன்பு. இந்த காரியத்துல உண்மையான மாயமற்ற அன்பை நான் எப்படி கண்டுபிடிப்பது? So when it comes to the genuine love, the only place you can learn is learn it from God. இந்த மாயமற்ற அன்பை நான் அறிந்து கொள்ள எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு எங்கனா அது தேவன் மாத்திரமே. So John 3:16. யோவான் 3:16. So God has given his son. தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். So is it so great? ஐயா அது அவ்வளவு பெரிய காரியமா? If it is so great, why is it so great? உண்மையாகவே அது அவ்வளவு பெரிய காரியம் என்றால் ஏன் அது அவ்வளவு பெரிய காரியம்? Oh, giving his son, showing the love to the mankind is a big thing. ஐயா தன் குமாரனை கொடுப்பது, இந்த மனித குலத்தை நேசிப்பது அவ்வளவு பெரிய காரியமா? Oh, look at the giver and look at the receiver. ஐயா கொடுத்தது யார் எனவும் பெற்றுக்கொண்டவன் யார் எனவும் நாம் பார்க்க வேண்டும். Look at the giver, he is a perfect and holy God. கொடுத்தவர் அவர் பூரணர், அவர் பரிசுத்த தேவன். And look at the receiver, பெற்றுக்கொண்டவனை பாருங்கள். a man who knows only sin. பாவத்தை மட்டுமே அறிந்திருந்த ஒரு மனிதன். Oh, is that sin is a big problem? ஐயா பாவம் அவ்வளவு பெரிய பிரச்சனையா? Sin is the problem. ஆமாயா பாவம் தான் பிரச்சனை. Sin is not one of the problem, but the sin is the root of every problem.
ஏதோ ஒரு பிரச்சனையாக இந்த பாவத்தை நாம கருத முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேர் இந்த பாவம் தான். If you don't understand the problem of sin, you will never understand the love of God. எனக்கு இந்த பாவத்தினுடைய பிரச்சனையின் வீரியத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தேவனுடைய அன்பை என்னால் முழுமையாக அறிய முடியாது. So we started studying about the problem of sin. ஆகவே நாம் இந்த பாவத்தின் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பித்தோம். Let's look at the presence of sin. முதலாவதாக பாவத்தின் பிரசன்னம். Romans 5:12. ரோமர் 5:12 பார்க்கும்போது It came through just one man like a corona. ஒரு மனிதன் மூலமாக உலகத்தில் பிரவேசித்தது எப்படி கொரோனா வந்தது அதே போல. But within few minutes, ஆனா சில கணப்பொழுதில், within few moments, சில நொடி பொழுதிலே it spread all over the world. முழு உலகத்திற்கும் பரவுகிறது. That way, that much intensity when it comes to the presence of sin. இவ்வளவு அதிகமான தாக்கம் இந்த பாவத்தின் பிரசன்னத்தில் இருக்கிறது. So what? அதனால என்ன? So what? அதனால என்னய்யா? Why are you making up so much? ஏன் இத ரொம்ப பெருசா பேசுறீங்க? No. Look at the penalty of that sin. இல்லையா, இந்த பாவத்துடைய தண்டனை என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Look at the consequences of the sin. இந்த பாவத்தினால் ஏற்படுகிற விளைவுகள் என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. What sin can do to me? இந்த பாவம் எனக்கு என்ன பண்ண முடியும்? The ultimate problem, death. கடைசி தீர்ப்பு மரணம். So the ultimate threat of the humankind is death. மனித இனத்தின் கடைசி ஆபத்தாக கருதப்படுவது இந்த மரணம். And the gift of the sin is death. அது இந்த பாவம் நமக்கு அளித்த பரிசு தான் இந்த மரணங்க. That is the penalty of sin. Romans 5:12. ரோமர் 5:12 படி இதுதான் பாவத்தின் தண்டனை. Oh, look at the power of sin. இந்த பாவத்தின் வல்லமை என்ன? Even though law was not introduced and not was counted, but still the sin was ruling. பிரமாணம் இன்னும் அறிமுகப்படுத்தவில்லை, பிரமாணம் இன்னும் அது அரியணையில் இல்லை, ஆனாலும் பாவம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. So death reigned everybody. மரணம் எல்லார் மேலும் ஆளுகை செய்தது. Death was like a king who is ruling everybody. ஒரு ராஜாவை போல எல்லாருக்கு மேலே ஆட்சி செய்து கொண்டிருந்தது இந்த மரணம். And when you go to death and ask, oh, you are a superpower. ஒருவேளை நீங்க மரணத்துல போயிட்டு மரணமே எல்லாத்துக்கும் மேலே ஆட்சி செய்ற நீதான் பெரிய பெரிய சர்வாதிகாரியான்னு கேட்டா Death will say, அதுக்கு மரணம் சொல்லும் பதில், it's not me. நான் அல்ல, My boss is sin. என்னுடைய எஜமான் பாவம். So basically sin was ruling the entire world. ஆகவே பாவம் தான் இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்து So how கொண்டிருந்தது. can I get deliverance? அப்ப இதிலிருந்து என்னை விடுவிப்பவன் யார்? So as long as I am from Adam's loins, I don't have the deliverance from sin. நாம் ஆதானின் அரைக்கச்சலை உருவான ஆனபடியினாலே எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய யாராலும் முடியாது. I cannot change my father. என் தகப்பனை நான் மாற்ற முடியாது. How can I change my father? எங்க அப்பாவை நான் எப்படி மாத்துறது? As long as I live, he is my father. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆதாம் தான் என் தகப்பன். So I need to die. அப்படினா நான் மரிக்க வேண்டும். Die to be delivered. மரித்தால் மாத்திரமே விடுதலை உண்டு. That is what baptism unto Christ. இதுதான் கிறிஸ்துவுடனே கூட நான் பெற்ற ஞானஸ்நானம். I died with Christ. கிறிஸ்துவுடன் மரித்தேன். And I raised with Christ. கிறிஸ்துவுடன் உயிர்த்தேன். My father has been changed. என் அப்பா மாற்றப்பட்டார். My identity has been changed. என் அடையாளம் மாற்றப்பட்டது. So far I am the son of Adamic nature. Now I am the child of God. இதுவரைக்கும் நான் ஆதாமின் சந்ததி என்று அழைக்கப்பட்டேன். இதன் பின்பாக நான் தேவனுடைய குமாரன் புத்திரனாக மாறுகிறேன். I got crucified with Jesus Christ. நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். I died with Jesus Christ. கிறிஸ்துவோடு மரித்தேன். I am buried with Jesus Christ. கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன். Raised with Jesus Christ. கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தேன். So what is that to me? அதனால எனக்கு என்ன நடந்தது? I got delivered from sin. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டானது. Delivered from the law. நியாய பிரமாணத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டானது. Delivered from the world. உலகத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டானது. So when I say I got delivered from sin, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை என்று நான் சொல்லும்போது what kind of deliverance is this? எப்படிப்பட்ட விடுதலை இது? I was dead in sin, now I am dead to sin. முன்பு பாவத்தில் மரித்திருந்தேன், இப்பொழுது பாவத்திற்கு மரித்தவனானேன். Earlier I don't have any sense with
respect to righteousness. இதற்கு முன்பாக நீதின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா எந்த உணர்வே இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. Ephesians 2:1. எபேசியர் 2:1. Dead in trespasses and sins. அக்கிரமங்களுக்கு மரித்தவனானேன். I was alive, உயிரோட தான் இருந்தேன், but dead. ஆனா மரித்து போனவன். So this terminology you can read in many places in the Bible. வேதத்துல அநேக இடங்கள்ல இந்த வாக்கியத்தை நீங்க வாசிக்க முடியும். Matthew 8:22. மத்தேயு 8:22. Let the dead bury the dead. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். We studied last week. கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். And I dead in no trespasses, Ephesians 2:5. அக்கிரமங்களுக்கு நீங்கள் மரித்தோர்கள் என்று எபேசியர் 2:5 சொல்கிறது. Colossians 2:13. I was dead in trespasses. கொலோசியர் 2:13 சொல்லும்போது அக்கிரமங்களிலே மரித்தோனாம். The best example is the prodigal son. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கெட்ட குமாரன். The son who was away, தகப்பனை விட்டு பிரிந்திருந்த the மகன், son who was prodigal, தூரமாய் போன கெட்டு போன அந்த மனிதன் called as a dead son. ஆனா அழைக்கும் போது அவன் மரித்திருந்தான். And he came alive. இப்போ உயிரோடு இருக்கிறான். When he came into the father's house. தகப்பனின் வீட்டுக்கு வந்தபோது இப்படிதான் சொல்லப்பட்டது. So that is what dead in sin. இதற்கு பேர் தான் பாவத்தில் மரித்திருப்பது. From that state, அந்த இடத்தில் இருந்து Jesus raised me up. இயேசு கிறிஸ்து என்னை உயிர்த்தெழ செய்து Put me in a place எந்த இடத்துல வைத்தார் where என்றால் I am dead to sin. நான் பாவத்திற்கு மரித்தவனானேன் என்கிற What do you mean இடத்துல. by dead to sin? பாவத்திற்கு மரித்தேன் என்றால் அர்த்தம் என்ன? Now I hope you remember all the images that I have shown last week. கடந்த வாரம் காண்பித்து கொடுத்த அந்த உதாரண படங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புறேன். So now I feel detesting when it comes to sin. இப்போ பாவத்தை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. I feel disgusting when it comes to sin. பாவத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு கேவலமா தோன்றுகிறது. I'll always deviate from sin. பாவத்தினாலே திசை மாறி கொண்டிருந்தவன் நான். I will never go with sin. பாவத்தோடு இப்ப இணைந்தனால பயணிக்க முடியாது. Oh, that is how I am. இப்படிதான் நான் இருக்கிறேன். That is what dead to sin. இதுதான் பாவத்திற்கு மரித்த ஒரு வாழ்க்கை. By the way, are we living that life? இப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? Is it true in your life? உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில இது சத்தியமா இருக்குதா? Are detesting sin, பாவத்தை வெறுக்கிறது, disgusting the sin, பாவத்தை கேவலமாக எண்ணுவது, deviating from sin, பாவத்தை விட்டு திசை மாறி செல்வது, change the direction of living. நம் வாழ்க்கை திசை வேறு விதமாய் காணப்படுவது, Is it all happening in your life? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்குதா? ஆமாவா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாப்பா, உண்மையிலே வா. Are you are you really disgusting sin? உண்மையாகவே இந்த பாவம்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை நம்ம வெறுக்கிறோமா? பரவாயில்ல, ஒரு சில எஸ் அங்கங்கே வருது. இது போகும்போது எஸ்ன்னு முத்திர குத்துற அளவுக்கு இன்னைக்கு அடுத்த பாகம் செய்தி. So I am glad that some of you could make a bold yes, but my expectation is when you go back to after today's service, you should be bold to say that yes. See, sometimes I do understand. எனக்கு சில நேரம் புரிகிறது. Of course, we are justified. நாம் நீதிமானாக்கப்பட்டோம். Of course, we are the children of God. நாம் கிறிஸ்துவின் புத்திரராக இருக்கிறோம். But still we couldn't believe that. ஆனால் நம்மளால அதை நம்ப முடியல. We couldn't believe that and we are not act according to that. நம்ம அதை நம்பவும் மாட்டேங்கிறோம். அதன் மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில காணப்படவும் மாட்டேங்குது. Like Lazarus was risen. லாசரு உயிர்த்தெழுந்தான். He was not dead anymore. இதன் பின்பான் மரித்தவன் அல்ல. But he came out of the tomb. ஆனால் அந்த கல்லறை விட்டு வெளியே வரும்போது But not moving forward. அவரால் வெளியே நடந்து போக முடியாது. Of course he is alive. உயிரோட தான் இருக்கிறாரு. But not active. ஆனா ஒரு உற்சாகமானவனாக இல்ல. What is the problem? காரணம் என்ன? Alive but not active. உயிரோடு இருக்கிறார் ஆனால் உற்சாகம் இல்லையே. Why? ஏன்? It's all about the clothing. ஏன்னா அவரை சுற்றி இருந்த அந்த துணிகள். Because the cloth of the corpse is still all around him but all around the living man. ஒரு மரித்தவனை அடக்கம் செய்யப்படும் போது அவனை சுற்றி வைக்கப்படுற அந்த துணி இன்னும் லாசருவின் மேல தான் இருக்கிறது. ஆனா லாசரு இப்போ உயிரோடு இருக்கிற ஒரு மனிதன். See, many times when we ask, okay, you are hating sin. சில நேரம் நம்ம கேட்கும்போது பாவத்தை நீங்க வெறுக்கிறீங்களான்னு கேட்டா, come on brother, it is very hard to avoid sin nowadays. ஐயா, இந்த காலகட்டத்துல பாவத்தை விட்டு விடுறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? It is very hard
to not loving sin. பாவத்தை நேசிக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? But you are asking me to hate sin. ஆனா நீங்க என்ன பாவத்தை வெறுக்க சொல்றீங்களே? You are asking me to detest sin. பாவத்தை கேவலமா என்ன பார்க்க சொல்றீங்களே? பண்ணாம இருக்கிறதே பெரிய விஷயம். To me, avoid and not commit sin itself is a great thing. But you are asking me to hate it. ஆனா நீங்க என்ன பாவத்தை வெறுக்க சொல்றீங்களே? But you know one thing. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? I like it. எனக்கு பாவம் பிடிக்கும். But just because of Christian I'm not doing it. ஆனா கிறிஸ்தவனா இருக்கறனால இந்த பாவத்தை நான் செய்யாம இருக்கிறேன். And especially whenever we are coming to the church we are not doing it because we are going to the church. அதிலும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறோம்ங்கற ஒரு உணர்வு இருக்கறனால அந்த ஒரு காரணத்துக்காக செய்யாம இருக்கிறோம். That is why in some churches they have a no separate prayer for Saturday. அதனால தான் ஒரு சில சபைகள்ல சனிக்கிழமை ஒரு தனி ஜெபத்தை இதுக்குனே வச்சிருப்பாங்க. சுத்திகரிப்பாங்க. That is about cleansing. So Monday to Friday okay. திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம். Saturday சுத்திகரிப்பு. சனிக்கிழமை வந்துச்சுனா you have to be cleansed. And Sunday I'll come to the church. ஞாயிற்றுக்கிழமை சரியாயிட்டு ஆலயத்துக்கு வரணும். And Monday onwards திரும்ப திங்கட்கிழமை going back பழைய வாழ்க்கை. And again will take bath சுத்திகரிப்பு on Saturday. மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை வரும்போது இந்த கிளென்சிங் ஆராதனை பண்றாங்க. What is the problem here? இங்க இருக்க பிரச்சனை என்ன? It is very hard for us not to do sin. பாவம் செய்யாமல் இருப்பது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. But Bible is expecting us to hate sin. ஆனால் வேதம் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிற காரியம் பாவத்தை வெறுக்க வேண்டும். So we are like Lazarus who got risen from dead. நாம் லாசரு போல உயிர்த்தெழுந்தவர்களாக இருக்கிறோம். Completely covered with all the grave clothes. ஆனால் இந்த பிரேதத்துக்கு போர்த்தப்பட்ட துணியால சுற்றப்பட்டு இருக்கிறோம். Came out of the tomb. வெளியே வந்து விட்டோம். Alive. உயிரோடு இருக்கிறோம். But not active. ஆனா உற்சாகமா இல்ல. This is where we are. இப்படி தான் நாம இருக்கிறோம். So many times we live a life as if we are dead in sin, not as if we are dead to sin. பல நேரம் நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா பாவத்துல மரித்தவன் மாதிரி தான் இருக்கே தவிர பாவத்திற்கு மரித்த ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட இல்ல. Saved but still dying in sin, not dead to sin. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் தான், ஆனா இன்னும் பாவத்துல மரித்திருக்கிறேனே தவிர பாவத்திற்கு மரித்தவனா நான் இன்னும் மாறல. Let me ask one question. ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். Do you strongly, boldly believe that you are all dead to sin? நீங்க எல்லாருமே உண்மையாகவே தைரியமாகவே உங்க முழு மனதோடு நான் பாவத்திற்கு மரித்தவன் என்று சொல்ல முடியுமா? Hallelujah. Why are you? Okay, let me ask one more question. இல்ல இன்னொரு கேள்வியும் கேட்கிறேனே. Do you really boldly believe that Jesus died on the cross and risen? நீங்கள் உண்மையாகவே முழு மனதோடு தைரியமாக இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படி Hallelujah. கை தூக்கி I want you to see your hands. Do you really believe that Jesus died and risen? இயேசு உண்மையாகவே மரித்தார் உயிர்த்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? சத்தியமா சொல்லுங்க, இது உண்மையா பொய்யா? உண்மையா? உண்மையிலே செத்தாரா? உண்மையிலே அவர் செத்து உண்மையிலே உயிர்த்தாருங்கிறது உண்மைன்னா நீங்களும் பாவத்துக்கு செத்துட்டீங்கிறது உண்மை. Hallelujah. Hallelujah. If Jesus Christ has died and risen, if that is true and if you believe it, the same belief should be there that I am also dead to sin. If Jesus died for my sin in the cross, then I am dead to sin. இயேசு என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பது உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால் நான் பாவத்திற்கு மரித்தவன் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். You are all dead to sin. நீங்க பாவத்திற்கு மரித்தவர்கள். You say you agree with me, right? எல்லாரும் என்னோட ஆமோதிக்கிறீங்களா? Yes. Okay, then you are all sinning on a regular basis. Yes. அப்ப இன்னைக்கு தினமும் தொடர்ச்சியா பாவம் செய்றோமா இல்லையா? எஸ்ன்னு சொல்லவா நோ சொல்லவா? Okay, you are never sinning, right? Yes. பாவமே நான் செய்யல, அப்படிதானே? இந்த கேள்விக்கு நோ சொன்னா முந்தின கேள்விக்கு எஸ் சொல்லணும். இப்போ திருப்பி கேட்கிறேன். So you are keep sinning, yes? அப்ப பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோமா? Did Jesus really die for you? இயேசு உங்களுக்காக உண்மையாகவே மரித்தாரா? Did you do really dead to sin? பாவத்திற்கு நீங்க மரித்துட்டீங்களா? ஒரு கன்ஃபியூஸ் இருக்கு பாத்தீங்களா?
Yes, I did to sin. நான் பாவத்திற்கு மரித்தேன் என்பது உண்மைதான். Yes, Jesus risen for my sins, died and risen for my sins. இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தார் என்பதும் உண்மை. I did to sin, that is also truth. நான் பாவத்திற்கு மரித்தேன் என்பதும் உண்மை. But when I look at my life, ஆனா என் வாழ்க்கையை நான் பார்க்கும்போது, personally when I look at my life, என் வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் யோசிக்கும் போது, still I am behaving like a dead person, like Lazarus, not moving away from the tombstone. இன்னும் என் வாழ்க்கை இந்த லாசருவை போல கல்லறையினிடையே காணப்படுதே தவிர ஒரு உயிருள்ள மனிதன் போல உலகத்திற்குள்ள நடந்து போக மாட்டேங்கிறேன். So this is what I'm going to deal it today. இன்னைக்கு இந்த காரியத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். Why is that so? இது ஏன் நம் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? What is the problem here? இங்கே காணப்படும் பிரச்சனை என்ன? How can we overcome it? அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? Let me tell you, maybe another, till I finish the sermon, don't move anywhere. இந்த செய்தி முடிகிற வரைக்கும் நீங்க யாரும் வெளியெங்கும் செல்லாம இங்க கவனமா கவனிக்கணும்னு ஆசைப்படுறேன். குட்டி ஒரு தூக்கத்தை போட்டுறோம் அப்படியே உட்கார்ந்துற அப்படின்னு சொல்லிடாதீங்க. உட்கார சொன்னார்ல பிரதர் அப்படின்ட்டு. So don't say pastor asked me to sit, let me have a quick nap. No, please don't do that. I'm going to do a kind of a Bible study, but I want you to please follow with me. இன்னைக்கு ஒரு வேதம் பாடம் மாதிரி தான் இது காணப்படும். ஆனா நீங்க நிச்சயமா என்னோட சேர்ந்து இதுல அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். I'm going to deal one of the toughest passage in the New Testament today. புதிய ஏற்பாட்டில் ஒரு கடினமான பகுதியை தான் இன்னைக்கு நான் விளக்க போகிறேன். I tried my best to prepare it. என்னால முயன்ற அளவிற்கு இதை தயார் செய்ய நான் முயற்சித்தேன். Still a lot to say about it. சொல்வதற்கு நிறைய காரியம் இருக்கு. But let the Spirit of God help us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. Hallelujah. Hallelujah. I'm trusting you actually. உங்களை நம்பி இருக்கிறேன். Amen. The past couple of weeks, last 3 or 4 weeks sermons, people are, not from our church, outside, they're hearing it. Okay, you have a very good congregation. கடந்த 3-4 வாரங்களாக நம்முடைய சபையில் கொடுக்கப்பட்ட செய்திகளை சபையில் இருக்கக்கூடிய வெளியே நமக்கு அறிமுகமானவர்கள் கேட்டபோது அவங்க சொன்ன காரியம், ஐயா உங்க சபை திருச்சபை அந்த மக்கள் ரொம்ப நல்ல மக்கள். ஆமெனா? ஆமென். அப்படிலாம் அவங்க சொன்னதுனால நம்பி இன்னொரு லெவல் போலான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லிசன். Because of all the good words that they have spoken about you, I trust you to take this message to the next level. Okay, let the disclaimer. அதுக்கு முன்னாக ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். Disclaimer for the sermon. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட செய்திக்கு ஒரு disclaimer. Jesus died for my sins. இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். And he raised from the dead. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். So now, ஆகவே I was dead in sin. நான் பாவத்திலே மரித்திருந்தேன். Now he delivered me from sin. இப்பொழுது இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். So my original state, என்னுடைய ஆரம்ப நிலை, the declared state, அவர் என்னை அறிவித்த நிலை, or the declared position, அவர் எனக்கு பிரகடனப்படுத்தி கொடுத்த ஸ்தானம், I am dead to sin. நான் பாவத்திற்கு மரித்தவன். This is the declared position. இது எனக்கு அறிவிக்கப்பட்ட ஸ்தானம். But the reality in my life is, ஆனா என் வாழ்க்கையில் உண்மை எப்படி இருக்குன்னா, I am still sinning. இன்னும் பாவம் இருக்கு. I am still missing. இன்னும் நான் தவறுகிறேன். What is the gap? இங்க காணப்படும் இடைவெளி எதனால? God declared you are just. தேவன் என்னை நீதிமான் என்று அறிவிக்கிறார். And God declared you are dead to sin. தேவன் என்னை பாவத்திற்கு மரித்தவன் என்று அறிவிக்கிறார். But when I look at my stand, ஆனா என் வாழ்க்கையை நான் பார்க்கும்போது, when I look at my state, என்னுடைய ஸ்தானத்தை யோசிக்கும் போது, I am failing every now and then. மறுபடியும் பல நேரங்களில் தவறுகிறேனே. Jesus said, Lazarus rise up. இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா. The declared state is, அறிவிக்கப்பட்ட செய்தி, declared position is be alive and active. அறிவிக்கப்பட்ட ஸ்தானம் என்னவென்றால் உயிரோடு இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க But the வேண்டும். actual reality is, ஆனா உண்மையா நடந்தது என்ன? he is alive but not active. அவன் உயிரோடு தான் இருக்கிறான், ஆனால் உற்சாகமாக இல்லை. In the same way, அதே போல I am also alive in Christ. I am alive in Christ. நான் கிறிஸ்துவில் உயிரோடு தான் இருக்கிறேன். But not act like Christ. ஆனா கிறிஸ்துவை போல நான் செயல்படவில்லை. What is the gap? இங்கே காணப்படும் இடைவெளி எதனால? I am alive in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு I am இருக்கிறேன். a saved person. ரட்சிக்கப்பட்ட மனிதன். I am a child of God. தேவனுடைய புத்திரன். I know I will have eternal life. எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். If I die today, I will go to heaven. இப்பொழுது இன்று நான் மரித்தாலும் பரலோகத்தில் இருப்பேன். No doubt about it. அதுல எந்த கவலையும்
அல்ல. But when look at my life, ஆனா என் வாழ்க்கையை பார்க்கும்போது, look at my personal life, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யோசிக்கும் போது, look at my private life, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது, look at my private thought patterns, என்னுடைய தனி அறையில் நான் காணப்படும் சிந்தனை ஓட்டங்கள் என்ன என்று யோசிக்கும் போது, my desires, என்னுடைய ஆசைகள், my directions, என்னுடைய வழிமுறைகள், my longing, என்னுடைய ஏக்கங்கள், my craving, என்னுடைய ஆர்வம், and my willing, என்னுடைய விருப்பம், many times it's all distorted by sin. பல நேரங்களில் பாவத்தினாலே இது சீர்குலைந்து காணப்படுகிறதே. What is the gap? இதனால் என்ன காரணம்? இந்த இடைவெளி. He declared, I am alive. அவர் என்னை நீதிமான், உயிரோடு இருக்கிறேன் என்று அறிவித்தார். But when I look at my life, ஆனா என் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, I am not active as I am alive. ஒரு உயிரோடு இருக்கிறவன் போல நான் உற்சாகமாக செயல்படுகிறவனாக இல்லையே. So where is the gap and how to resolve that gap? ஏன் இந்த பிரச்சனை? இந்த இடைவெளியை எப்படி பூர்த்தி செய்வது? நான் சொல்ல வரது உங்க லைஃப்ல உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? உங்களுக்கு ரிலேட் ஆகுதா நான் சொல்றது? Are you able to relate with me what am I trying to say? நீங்க ஏதோ லத்தீன்ல பேசிட்டு இருக்கீங்க சார், நான் அப்படி நான் சொல்றது உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதா? Are you relating in your life? This is what actually we are all Christians. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். But there are so many people are not calling us Christians. ஆனா பலர் நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்மள கிறிஸ்தவர்கள் சொல்றது இல்லையே. Outside world is calling us Christians, but inside world is not calling us Christians. சில நேரத்துல வெளிய இருக்கிற உலகம் நம்மள கிறிஸ்தவங்கன்னு சொல்லிருது, ஆனா கிறிஸ்தவத்திற்குள்ள இருக்கிற நம்முடைய சகோதரிகள் நம்மள கிறிஸ்தவங்கன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே. வீட்டுக்கு வெளியில இருக்கிறவங்களாம் நம்ம விசுவாசி நம்புறோம், ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவன் நம்மள விசுவாசி நம்புறதே இல்லை, நாமளும் அவனை நம்புறது இல்லை. அல்லேலூயா சொல்லல, நல்ல வேலை, அதுக்கும் அல்லேலூயான்னு சொல்லுவீங்களேன்னு நினைச்சேன். that gap we want to work out. இந்த காரியத்தை நம்ம சரிப்படுத்தணுங்க. But let's look at the declared state. முதலாவதாக அறிவிக்கப்பட்ட நிலை என்ன? If I go to God, நான் தேவனிடத்துல சென்று, God tell me something about Sylvan. சில்வனை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னா, then God said, okay, ask Romans 6:22. ரோமர் 6:22 வாசித்து பாருங்க. Now Sylvan had been set free from sin, and Sylvan became a slave to God, and the fruit Sylvan got that leads to sanctification, and at the end Sylvan will get eternal life. ரோமர் 6:22 படி, இப்பொழுது சில்வன் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு சில்வன் தேவனுக்கு அடிமைகள் ஆனதினாலே பரிசுத்தமாக்குதல் சில்வனுக்கு கிடைக்கும் பலன், சில்வனுடைய முடிவோ நித்திய ஜீவன். உங்க பேரை போட்டு அப்படியே வாசிங்களா, நான் சொல்ற மாதிரியே நான் வாசிக்கிறேன், நீங்க உங்க பேரை போட்டு வாசிங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும், பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ரீட் இட். இந்த காரியத்தை, இந்த வசனத்தை, put your name and read it. உங்க பேரை போட்டு இத வாசிங்க. Now Pushpraj had been set free from sin. சில்வன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, பார்த்து தானே வாசிக்க சொன்னேன், மனப்படமா சொல்ல சொன்னேன், சொல்லுங்களேன் சத்தமா. Now Pushpraj had been set free from sin, and Pushpraj became a slave to God, and the fruit Pushpraj get that leads to sanctification, and in the end Pushpraj will get eternal life. Hallelujah. இது உண்மையா? Is it true? எத்தனை பேருங்க தேவனுக்கு அடிமை? மனசாட்சி தொட்டு கைத்திக்கு சொல்லணும், நான் தேவனுக்கு அடிமை. அப்படி அடிமை என்னன்னு தெரியல உங்களுக்கு? doulos. How many of us can boldly say that I am a slave to God? And by the way, we know what slave is all about. The Greek word is doulos. He is my kurios, I am his doulos. அவர் என்னுடைய எஜமானன், நான் அவருடைய அடிமை. Do you really have such relationship? இப்படிப்பட்ட உறவு நம்ம தேவனோட இருக்குதா? இன்னும் இந்த அடிமைங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, let me give a even more deeper explanation of this slaveness. When it comes to the context of sin, பாவத்தை குறித்த பார்வையில பார்க்கும்போது, if you go to a drunkard man, ஒரு குடிகாரன்ட்ட நீங்க போயிட்டு, and in the morning காலையில போறீங்க, you go and speak something, but somehow you remind him about old monk. நீங்க வேறொரு காரியத்தை குறித்து தான் பேச போறீங்க, உங்களுடைய பேசுற வார்த்தையில ஏதோ ஒரு வார்த்தையில ஓல்டு மாங்குங்கிற பேரை நீங்க அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா, ஓல்டு மாங்க் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு நீங்க சொல்ல வந்தா கூட அவன் ஓல்டு மாங்க் பத்தி யோசிக்க மாட்டான். இதை பத்தி யோசிப்பான், ஓ இவங்களுக்கெல்லாம் தெரியாது போல இருக்கு. ஓல்டு மாங்க்ங்கிறது என்னன்னா, இட்ஸ் a drink.
ஒரு குடிகாரன்ட்ட போயிட்டு ஒரு பழைய துறவி, அது ஆங்கிலத்தில் ஓல்டு மாங்க் அப்படி சொல்லுவாங்க, அப்படி நீங்கள் சொல்லி பேசுனீங்கனாலும் அந்த குடிகாரனுக்கு காலையிலே அந்த துறவி ஞாபகத்துக்கு வர மாட்டாரு, போதை அந்த மதுபானம் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். Then immediately he'll get shivering. உடனே கை நடுங்க ஆரம்பிக்கும். Somehow I need to get it. எப்படியாவது எனக்கு அது வேணுமே, I need to have it. எனக்கு அது வேண்டும். That is what slavery. இதுதான் அடிமைத்தனம். Joseph was in the prison. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். Potiphar's wife has done all the mistakes. தவறு முற்றும் செய்தது போத்திபாரின் மனைவி. They never came and inquired Joseph. ஆனா யோசேப்பு கிட்ட வந்து ஐயா என்ன நடந்துச்சுன்னு ஒரு விசாரணை கூட பண்ணல. They put him in the prison, never dealt his case. சிறைச்சாலையில போட்டாங்க, அவருடைய கேஸ் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. No claim. யாருமே வந்து கேட்க முடியாது. No rights. அவருக்கு அந்த உரிமையும் கிடையாது. No ask. அவருக்கு கேட்பதற்கு முடியாது. Simply follow what has been said. என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். That is what bond servant. அதுதான் அடிமைத்தனம். Are we living such life when it comes to God? தேவனிடத்துல இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தன வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? No ask. நான் எதுவும் கேட்க மாட்டேன். No claim. எனக்கு ஒண்ணும் கிடையாது. No rights. எனக்கு உரிமை அல்ல. I simply obey whatever he said. அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன். If you really got saved, உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தோம்னா, according to this verse, இந்த வசனத்தின்படி, if you are not slave of sin, you will become a slave to God. நீங்கள் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல என்றால் நீங்கள் தேவனுக்கு அடிமைகள். உண்மையிலே நீங்கலாம் தேவனுக்கு அடிமைகளா? But are we truly a slave unto God? Oh, without any claim. Without any claim. எந்த விதமான ஒரு கேள்வியும் இல்லாமல், without any rights, எந்த விதமான உரிமையும் இல்லாமல், without any ask, எந்த விதமான அங்கீகாரம் இல்லாமல். Of course he is my father, that is different story. அவர் நிச்சயமாகவே என்னுடைய தகப்பன் தான், அது வேறு காரியம். Really you are died to the world and died to sin and slave to God. ஆனா உண்மையாகவே உலகத்திற்கு பாவத்திற்கு மரித்து தேவனுக்கு அடிமையா இருக்கிறோமா? And again I am asking God, மறுபடியும் நான் தேவன்கிட்ட கேட்கிறேன், God tell me something more about Sylvan. தேவனே இன்னும் சில்வனை குறித்து கொஞ்சம் ஆழமா சொல்லுங்களேன். And he said, not only Sylvan, சில்வன் மாத்திரமல்ல, all the people those who have saved, ரட்சிக்கப்பட்ட அனைவருமே, all the people those who have saved in the ART, திருச்சபையில் ரட்சிக்கப்பட்ட அனைவருமே, whoever it is, நீங்கள் யாராக இருந்தாலும், if you got saved, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, go and read your biography in Romans 7:4. உங்களுடைய சுயசரிதையை ரோமர் 7:4 வாசிச்சு பாருங்க. Look at this verse. அந்த வசனத்தை பாருங்க. Likewise my brothers, you also have died to the law through the body of Christ, so that you may belong to another, to him who has been raised from the dead, in order that we may bear fruit for God. அப்படி போல் என் சகோதரரே, முதலாவது அந்த வசனத்து கடைசி பகுதி சொல்கிறது, கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தோர்கள் ஆனீர்கள், ஆகையால் நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேர் ஒருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்க வேண்டும். Number 1, முதலாவது Romans 6:22. ரோமர் 6:22 படி, I became a slave of God, நான் தேவனுடைய அடிமை, which leads to sanctification. அது எதற்கு நேராக நடத்த வேண்டும் என்றால் பரிசுத்தமாக்குதல். Number 2, இரண்டாவது Romans 7:4. ரோமர் 7:4, I belong to him, நான் கிறிஸ்துவின் உடையவன், not belong to Adam, ஆதாமின் உடையவன் அல்ல, I belong to Jesus, கிறிஸ்து இயேசுவின் உடையவன், and I bear fruit. நான் கனி கொடுக்கிற வாழ்க்கை காணப்பட வேண்டும். And one more thing, மற்றொரு காரியம், oh Jesus, tell me something more about Sylvan. ஐயா தேவனே சில்வனை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுங்களேன். And he said, read Romans 7:6. ரோமர் 7:6 வாசிச்சு பாருங்கப்பா. But now we are released from the law, having died to that which held us captive, so that we serve in the new way of the Spirit, capital S, and not in the old way of the written code. இப்பொழுது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி, அது இங்க தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிற காரியத்தை சொல்கிறது, ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். Listen me very carefully. சொல்றத நல்லா கவனிங்க. If you got saved, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, you became slave to God, முதலாவது தேவனுடைய அடிமை நீங்க, leading to sanctification. அது நம்மளை பரிசுத்தத்திற்கு நடத்த வேண்டும். Second, இரண்டாவது, you belong to him, நாம் தேவனுடையவர்கள், he is the owner, அவர் நம்ம எஜமான், he is the boss, அவர் நம்முடைய தலைவர். oh you have to bring fruit. ஆகவே நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். And the third one, மூன்றாவது, we serve, நாம் ஊழியம் செய்ய வேண்டும் by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தின்படியே All these things are happening.
இந்த 3 காரியம் வாழ்க்கையில் நடக்குதா? Am I living like a slave of God? தேவனுடைய அடிமையை போல நான் வாழ்றேனா? ரொம்ப சிம்பிளா சொன்ன அப்படி, அன்னைக்கு பாவம் செய்யாம இருக்க முடியல, இன்னைக்கு பரிசுத்தமா வாழாம இருக்க முடியல. That is the original declared fact about child of God. And to put in very plain terms, earlier I was not able to live without doing sin. Today I should be in the way that I'm not able to live without doing righteousness and living holy life. இப்படிப்பட்ட ஒரு மாற்றமான வாழ்க்கை நமக்கு இடத்துல காணப்பட்டு தான் அடிமை என்ற அர்த்தம். Let me put in this way. இப்படி நான் சொல்றேனே, Earlier I was slave to sin. Now I am slave to holiness. முன்பு பாவத்திற்கு நான் அடிமை, இப்பொழுது பரிசுத்தத்திற்கு நான் அடிமை. Is it true in our life? அது நம்ம வாழ்க்கையில் உண்மையா? Let's be honest. Is that true in our life? கொஞ்சம் உண்மையா உங்களை நீங்களே சோதித்து நிதானிச்சு பார்த்து இது உண்மையான்னு யோசிங்க. This is what the declared state. இதுதான் நம்மை தேவன் அறிவித்த நிலை. But the reality is different. ஆனா நடைமுறை வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. That is what we are going to study. அதுதான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். From one particular passage. வேதத்திலிருந்து ஒரு பகுதியிலிருந்து. Romans chapter 7. ரோமர் 7வது அதிகாரம். How many of you like Romans 7? எத்தனை பேருக்கு ரோமர் 7 பிடிக்கும்? யாராவது ரீட் பண்ணி பார்த்திருக்கீங்களா ரோமர் 7? Have you read and enjoyed it? விரும்புவதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. What a wretched man I am. கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம்? I do the things that I don't want to do and I don't do the things that I want to do. It's not me but the sin that is in me. நிர்பந்தமான பாவியாகிய மனுஷன் நான். Have you all read it? படிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அந்த ஃபுல் அதிகாரத்தை அப்படி ஒரு சின்ன ஸ்டடி பண்ணலாமா? Are you ready? பண்ணிடலாமா? Are you ready? உங்க மேல நம்பிக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. என்னை வேகமாக முடிக்க வச்சிடாதீங்க. முடிக்க மாட்டோம், பட் சொல்றேன். Let's turn our Bible to Romans chapter 7. ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதங்களை திருப்பிக் கொள்வோம். Romans 7 is talking about the 3 men. ரோமர் 7வது அதிகாரத்துல 3 விதமான மனிதர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். Open your Bible. உங்க வேதத்தை திருப்பி and see the scripture. அந்த வசனங்களை நீங்க பார்க்கணும். From this moment to till I finish, please listen very carefully. இந்த நொடியில இருந்து இந்த செய்தி முடிய போகிற வரைக்கும் கொஞ்சம் கவனித்து நீங்க கேட்க வேண்டும். I am going to give the answer in the last 5 to 10 minutes. கடைசி 5-10 நிமிடத்துல இதனுடைய அந்த முடிச்ச நான் அவிழ்த்து செய்தியை சொல்ல போறேன். In order to give that answer, I have to go through the passage. அந்த விடையை உங்களுக்கு சொல்வதற்காக இந்த முழு சத்தியத்தை இந்த பகுதியை நான் விளக்க வேண்டியது அவசியம். I do my best with all the illustrations and images. என்னால் முயன்ற அளவிற்கு இதை புரிந்து கொள்வதற்காக உதாரணங்களையும் படங்களையும் காண்பிக்க விரும்புகிறேன். Stay with me. ஆகவே என்னோடு நீங்க கவனிக்கணும்னு ஆசைப்படுறேன். This passage is talking about 3 men. இந்த பகுதி 3 விதமான மனிதர்களை குறித்து பேசுகிறது. Number 1, முதலாவது unsaved man. ரட்சிக்கப்படாத மனிதன். Second one, இரண்டாவது saved man. ரட்சிக்கப்பட்ட மனிதன். Third one, மூன்றாவது carnal man. உலகத்திற்கு அடுத்த வாழ்க்கை வாழ்கிற மனிதன். மாம்சீகமான மனிதன். Okay, now you tell me who are all the 3. இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த 3 பேர் யாரெல்லாம்? திருப்பி சொல்லுங்க. Okay, in other terms, இதற்கு வேறொரு வார்த்தைகள் இதற்கு பயன்படுத்தலாம். It is talking about a natural man. இது சரீர பிரகாரமான மனிதனை குறித்து பேசுகிறது. சாதாரண மனிதனை குறித்து பேசுகிறது. And a spiritual man. ஆவிக்குரிய மனிதனை குறித்து பேசுகிறது. And a carnal man. மாம்சத்திற்கேற்ற ஒரு மனிதனை குறித்து பேசுகிறது. Who are all the 3? நான் 2 பேர் ஆவிக்குரிய மனிதன், மாம்ச பிரகாரமான மனிதன், சரீர பிரகாரமான மனிதன். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சு இல்லை? இப்போ இங்கே நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிலாம் சொன்னால் தான் 7வது அதிகாரம் முடிக்கிற வரைக்கும் கொண்டு போக முடியும். Only if we make you to speak like this, then only we can take you till the end of this today's sermon. Okay, fasten your seat belts. Let's get into chapter 7. உங்கள் அரைக்கச்சைகளை கட்டிக்கொள்ளுங்கள், வசனத்தை தியானிக்க போகிறோம். Please don't go anywhere. Listen. எங்கேயும் போயிடாதீங்க, கவனித்து இதை கேளுங்க.
surely I will ask questions next week. கண்டிப்பா அடுத்த வாரம் கேள்வி கேட்பேன். And if you don't answer, I will surely disappointed. No more arguments. அதுக்கு நீங்க பதில் சொல்லலாம், எனக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கும். Because with a lot of expectation, I would like to present this. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இன்னைக்குள்ள செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். So now turn your Bible Romans chapter 7. Let's now read from 7 to 13. We are going to read. ரோமர் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். When we read, I want you to just look at your Bible, not the screen. நாங்க வாசிக்கும் போது இந்த ஸ்கிரீனை பார்க்க வேணாம், உங்களுடைய வேதத்தை கையில வச்சிருக்க வேதத்தை திருப்பி அதை நீங்க பார்க்கணும். We are not going to read in Tamil, we are going to read in English. அதை நம்ம ஆங்கிலத்துல வாசிக்க போகிறோம். If you have Tamil, we will just have it. Okay, look into that. உங்க கரத்துல தமிழ் வேதாகம் இருந்துச்சுன்னா அதை நீங்க எங்க கூட சேர்ந்து பயணிங்க. What then shall we say, that the law is sin? By no means. If it had not been for the law, I would not have known sin, for I would not have known what it is to covet if the law had not said, you shall not covet. But the sin, seizing an opportunity through the commandment, produced in me all kinds of covetousness. For apart from the law, sin lies dead. I was once alive apart from the law, but when the commandment came, sin came alive and I died. The very commandment that promised life proved to be death to me. You want to read in Tamil? Tamil வாசிக்கணுமா? Yes, go ahead and read in Tamil. ரோமர் 7:7 ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததான் இருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். Next part, 11th verse. For sin, seizing an opportunity through the commandment, deceived me and through it killed me. So the law is holy and the commandment is holy and righteous and good. Did that which is good then bring death to me? No, by no means. It was sin producing death in me through what is good, in order that sin might be shown to be sin, and through the commandment might become sinful beyond measure. 11வது வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்குனதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. Okay, did you all read that passage? Okay, now I'll ask question, you need to answer. இப்போ நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். In this passage, all these verses are in the past tense or in the present tense or in the future tense? இந்த வேத பகுதியில் எல்லா வசனங்களும் கடந்த காலத்தில் இருக்குதா, நிகழ்காலத்தில் இருக்குதா, இல்லை எதிர்காலத்தில் இருக்குதா? Sure. It is all talking about past tense. இது எல்லாமே கடந்த காலத்தை குறித்து பேசுகிறது. So this is a talking about a natural man before he has got saved. இது ஒரு சாதாரண மனிதனை குறித்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவனுடைய நிலைமையை குறித்து பேசுகிறது. When the law is given, பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது what is the position of the natural man? ஒரு சாதாரண மனுஷனுடைய நிலைமை என்ன? Okay, now see, when it comes to law will do two things. இந்த பிரமாணமானது ரெண்டு
ரெண்டு காரியங்களை செய்யும். And before that, I'll ask one question. Okay, when I said past tense or present tense, you said what? Okay, now is it talking about a sinner or talking about a saint? இன்னொரு கேள்வி, இந்த பகுதி ஒரு பாவியை குறித்து பேசுகிறதா இல்ல பரிசுத்தவானை குறித்து பேசுகிறதா? Straightforward answer. Is it talking about a sinner or a saint? சத்தமா சொல்லுங்க. So you got it right? நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுட்டு அப்படி நம்பி நான் அடுத்த வசனத்துக்கு போகிறேன். புரிஞ்சுட்டு கரெக்டா? ஸோ இஸ் டாக்கிங் அபவுட் அ சின்னர். இது ஒரு பாவியை குறித்து, ஒரு சாதாரண மனுஷனை குறித்து பேசுகிறது. அண்ட் திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் த பர்பஸ் ஆஃப் த லா. பிரமாணம், கற்பனை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து பேசுகிறது. பிரமாணம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பிபிலிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். சட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ லா, சட்டம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? ஸோ லெட்ஸ் லுக் அட் இட். அந்த வசனத்தை பார்ப்போம். The law will reveal the hidden nature of man. இந்த சட்டம் என்ன செய்யுதுன்னா, மனுஷனுக்குள்ள மறைந்திருக்கிற அவனுடைய உண்மையான சுபாவத்தை வெளிக்காட்டி கொடுக்கிறது. The rich young ruler came to Jesus Christ. ஒரு ஐஸ்வரியவான் இயேசுவிடத்தில் வருகிறான். And he said, okay, Jesus. அவன் இயேசுவை பார்த்து, இயேசுவே, you know I'm a rich man. நான் ஒரு ஐஸ்வரியவான். And I'm a young man. நான் ஒரு வாலிபன். And very pious, came from very pious home. அது மாத்திரமல்ல, ஒரு தேவபக்தியுள்ள குடும்பத்தை சார்ந்தவன். And a ruler. ஒரு அதிபதி அங்க இருக்கிறேன். So now I'm coming and just bow down before you. இப்போ உமக்கு முன்னாக வந்து பணிந்து கொள்கிறேன். Look at my humbleness. என்னுடைய தாழ்மையை பாருங்க. And my question, என் கேள்வி என்னன்னா, in this stage of youth and rich, I can go for so many things. I seek so many things, but I seek spiritual thing. என்னுடைய இந்த வாலிப வயசுல இந்த ஐஸ்வரியவான நான் இருக்கும்போது இந்த உலகத்திற்கு அடுத்த ஆசபாசங்கள் அனைத்து காரியங்களை என்னால் அனுபவிக்க முடிந்திருந்தாலும் நான் தேடுறது அதை இல்லாம ஆவிக்குரியவற்றை நான் தேடுகிறேன். எங்கெல்லாம் போகும்போது நான் உங்களை தேடி வந்தேன். When every man is going somewhere else, let me came to seek you. Okay, tell me what I need to do for the eternal life. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. Jesus straight away go to the law. இயேசு நேரடியாகவே சட்டத்துக்கு தான் செல்றாரு. பிரமாணத்துக்கு சொல்லிக்கலாம். பிரமாணத்துக்கு செல்கிறார். And he said, okay, did you follow the law? பிரமாணத்தை நீ பின்பற்றினாயாப்பா? Yes, Jesus, I came from a Christian home. ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன், எல்லாத்தையும் பின்பற்றி இருக்கிறேன். They taught me all the law. எல்லாத்தையும் எனக்கு போதித்து இருக்காங்க. And I have done it all. அதெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். I never killed anybody. நான் ஒருத்தரையும் கொலை செய்யல. I never done the adultery. விபச்சாரம் செய்யல. I never done the false witnessing. பொய் சாட்சி சொல்லவில்லை. I honor my mom and dad. தகப்பனின் தாயும் கனப்படுத்துகிறேன். Come on Jesus, tell me something interesting. ஆண்டவரே, இதை விட கொஞ்சம் சுவாரஸ்யமா வேற ஏதாவது சொல்லுங்க பாப்போம். Go and sell everything that you have, give to the poor and come and follow me. உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து பின்பு என்னை பின்பற்றி வா. தலை டொயிங்னு கீழே போயிடுச்சு. And his head fell face flat. Why? ஏன்? This is the 10th commandment of the law. 10வது பிரமாணம் இதுதான். Do not have lust. இச்சையாதிருப்பாயாக. You have lust of money. உனக்குள்ளே பாவத்தின் மேல் இச்சை, பணத்துக்கு மேல் இச்சை இருக்குது. So when the rich young ruler came, அந்த ஐஸ்வரியவான் வந்தபோது everybody is looking like a hero. எல்லாரும் அவன ஒரு கதாநாயகன் மாதிரி பார்த்தாங்க. Young man. வாலிபன் பா. We are all old people seeking Jesus, but young man. நம்மலாம் வயசான காலத்துல ஆண்டவரை தேடுறோம், வாலிப வயசுல தேடுறானே. Studied man, yes, knowledgeable man, knowledged man. நல்ல படிச்சவன் பா, கற்பனைகளை நன்கு அறிந்தவன். Good position. நல்ல ஒரு பொறுப்பு இருக்கு. வேலைவட்டி இல்லாம வந்திருக்கான் அவன். He is not somebody who is without job. Hats off to that guy. அந்த மனுஷனுக்கு தலை வணங்கணும்பா. எல்லாரும் இப்படி பார்த்தாங்க. When all the people have such a perception, but Jesus wanted to expose what is in him by using the law. ஆனால் இயேசுவோ அந்த ஐஸ்வரியவானுடைய இருதயத்தில் என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுவதற்காக அவர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அதை செய்கிறார். He proved that. அவர் என்ன நிரூபிக்கிறார்னா, he is a man of lust. இவன் ஒரு இச்சை உள்ள மனிதன். He proved that he is a man of selfish. இவன் ஒரு சுயநலவாதி நிரூபிக்கிறான். He proved that he values money more than eternal life. நித்திய ஜீவனை விடவும் பணத்திற்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை நிரூபிக்கிறார். He proved that this guy was a hypocrite. அவன் ஒரு மாய்மாலக்காரன் நிரூபிக்கிறார். Using the law he exposed the truth. நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை
சுபாவத்தை வெளிக்காட்டுகிறார். This is what law will do. இதுதான் இந்த கற்பனை செய்யும். So many times, we don't call sin as a sin. பல நேரத்துல நம்ம பாவத்தை பாவம்லாம் சொல்றது இல்ல. See, for example, we'll say it's a party. ஒரு சில நேரம் நம்ம சொல்லுவோம்ல, அது ஒரு கொண்டாட்டம் யா. No, the social drinking. பொது இடத்துல இருக்கும்போது கொஞ்சமா மது அருந்துறேன். Immediately if you bring law in front of you. ஆனா உங்களுக்கு முன்ன உடனே இந்த 10 கற்பனை வச்சீங்கன்னா, you call it as a social drinking. நீங்க அது சமூக குடித்தல் என்று சொல்றீங்க. என்னப்பா சொன்ன டிரான்ஸ்லேட்? சமூக குடித்தல். நல்லா குடி. No, you said it is a social drinking. அது சமூகத்துல சேர்ந்திருக்கோ குடிக்கிறதுங்கறோம். When it goes to the law, ஆனா நியாயப்பிரமாணத்தை பார்த்தா you are drunken. நீங்க குடிகாரன். For example, ஒரு உதாரணத்துக்கு, Sylvan had a party. இப்போ நான் ஒரு கொண்டாட்டத்துல இருக்கிறேன். உங்களோட யாரை சேர்க்கலாம்? Okay, John and Melvin தனியா போய் நின்னுட்டு இருக்காரு. Okay, they had a party. இப்போ ஜான் அண்ணா மெல்வின் அண்ணா ஒரு பார்ட்டிக்கு வராங்க. Had a social drinking. அப்படி சேர்ந்து உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. Social drinking, not drunken. ஐயா குடிகாரங்கலாம் இல்லையா, just social drinking. சமூகத்துல சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சமா குடிக்கிறது. Barley water and all these things. அந்த சத்து டானிக் இதெல்லாம் கொஞ்சம் மாட்டு. And all these things they were on their way. அது முடிச்சிட்டு அப்படி திரும்ப வீட்டுக்கு வரோம். And called home. இப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணா, hey, get together is over. ஐயா அந்த கொண்டாட்டம் முடிஞ்சிருச்சு. Party is finished. பார்ட்டி முடிஞ்சிருச்சு. We are on the way. நாங்க திரும்பி வந்துட்டு இருக்கோம். And Raji is asking. அப்ப ராஜிகா கேக்குறாங்க, குடிச்சிட்டீங்களாப்பா? Have you drunk? See, no. How come? என்ன பத்தி என்ன வார்த்தை? Just at a party had some wine. கொஞ்சம் பார்ட்டினால கொஞ்சமா வைன். Barley water and wine are good for health. சத்து டானிக்கும் மதுபானமும் உடம்புக்கு நல்லது. சரி, ஓகேப்பா, பார்த்து வாங்க. So அப்ப it's okay, come safe. Sylvan only driving. Sylvan தான் ஓட்றான். Okay, then they are on the way. அப்ப வந்துட்டு இருக்கோம். From ECR. ECR ல இருந்து வந்துட்டு இருக்கோம். And Sholingalur junction. இப்போ ஷோலிங்கலூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். Traffic police stopped. இப்போ டிராஃபிக் போலீஸ் நிறுத்துறாங்க. And they have a small ATM machine kind of stuff in the hand. கையில ஒரு ATM மிஷின் மாதிரி குட்டியா ஒன்னு வச்சிருக்காங்க. ஜூஸ் குடிக்கிற ஒரு ஸ்ட்ராவும் கையில வச்சிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு குட்டி ஸ்ட்ரா, ஜூஸ் ஸ்ட்ரா இருக்குது. Now they are taking the straw. இப்போ அந்த ஸ்ட்ராவை எடுத்து putting Sylvan's mouth. என் வாயில வச்சு and blow it. ஊத சொன்னா, then meter immediately show the reading. drunken. அந்த உடனே காமிச்சு கொடுத்து குடிச்சிட்டேங்கறத. Now they will file the case. இப்போ ஒரு கேஸ் எழுதுவாங்க. Sylvan and Melvin and John, they had a social drinking. சில்வனும் ஜானனாவும் மெல்வின் அண்ணாவும் சமூகத்துல சேர்ந்து இருக்கும்போது குடிச்சாங்க. அங்க ஒருத்தன் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடப்பான். There may be a person who is drunken and fall flat. அவன் மேலயும் கேஸ். And his name is also registered in the case. Drunken man. அவன் பேரும் குடிகாரன் தான். இந்த social drinkers. இந்த social drinkers பேரும் அங்க மட்டும் பிராக்கெட்ல போட்டு social drinker, drunken man. கொஞ்சமா சமூகமா சேர்ந்து அப்பலாம் எழுத மாட்டாங்க குடிகாரன். Their terminology is social drinking. நாங்க வேணா சொல்லிக்கலாம் இது social drinking. But when law comes, ஆனால் சட்டம் வரும்போது, law tell the reality. சட்டம் உண்மை என்பதை வெளிக்கொண்டு வரும். These guys are not social drinking or partying. ஐயா இவங்க சும்மா கொண்டாட்டத்துல கொஞ்சமா குடிச்சவங்க எல்லாம் இல்ல. குடியார பயிலுவ. They were drunkards. ரொம்ப அசிங்கமா இருக்குல இந்த டெர்மினாலஜி. But drunkard. அவங்க குடிகாரங்க. That is what the law is exposing. சட்டம் உண்மை என்பதை உண்மை என்ன என்பதை வெளிக்கொண்டு வரும். Oh sir, no, they have some affair. ஐயா அவங்க ஒரு தவறான பழக்கம். No, affair decent இருக்கு. அது அவங்க affairல இருக்காங்க. they have ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்காங்க. But Bible says, ஆனால் வேதம் சொல்லும்போது adultery, விபச்சாரம். And you may say that okay, I mean they are living together. நம்ம சொல்லுவாங்க சேர்ந்து வாழ்றாங்க. No, they are trying to know each other. ஒரு புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. But the law will come and tell you, ஆனால் சட்டம் வரும்போது சொல்லும் adultery, விபச்சாரம். That is what the law, the nature of law. சட்டத்தின் செயல் இப்படிதான் காணப்படும். No, sometimes we will say okay, அவன் கொஞ்சம் தூங்குனா எந்திக்க மாட்டான். Sometimes we will say like சில நேரம் சொல்லுவோம்ல, if he sleep for some time he will not get up. மற்றபடி everything is fine. Other than that எல்லாமே நல்லதா இருக்குது. But the law will come. ஆனால் சட்டம் வரும்போது law will call them lazy. சட்டம் என்ன பேர் கொடுக்குனா சோம்பேறி. Oh, when the biryani is ready, he can have 3 or more biryanis. I am not talking about Sylvan, generally. ஐயா பிரியாணி தயாராயிடுச்சுனா ஒரு 3-4 பிளேட் அசால்ட்டா சாப்பிடுவாங்க. If you don't stop it, he'll eat. நிறுத்தலனா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. You know, that is his appetite. அது அவருடைய சாப்பிடுற திறன். But Bible says, ஆனால் வேதம் சொல்லும்போது gluttony, பெருந்தினிக்காரன். These, by the way, I am not talking about you, Sylvan. By the way, all these things we have a decent terminologies. நம்ம செய்யற எல்லா தவறுக்கும் ஒரு
நன்மதிப்பு பெறுகிற மாதிரி ஒரு பேரை நம்ம வச்சுக்கிறோம். But when law comes, ஆனால் சட்டம் வரும்போது it will expose the reality. அது உண்மை என்ன என்பதை வெளியே காண்பித்து கொடுத்துரும். The law reveals the hidden sin in us. நியாயப்பிரமாணமும் கற்பனைகளும் நமக்குள்ளே மறைந்திருக்கிற பாவம் என்ன என்பதை நமக்கு காண்பிக்கும். What terminology use? Revealing. Say that. வெளிக்கொண்டு வரும். It will reveal things. No, it will show what is there in it. உள்ள என்ன இருக்குங்கிறத வெளிச்சம் போட்டு காமிக்கும். No, that is what Paul, he looked at him. அதனால தான் பவுல் தன்னை பார்க்கும்போது, Oh, I am a Jew. ஐயா நான் ஒரு யூதன், பென்யமீன் கோத்திரம், Benjamin tribe, Pharisee, நான் ஒரு பரிசேயன், circumcised, 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், studied the law and everything, fine, பிரமாணம் எல்லாவற்றையும் அறிந்தவன். Paul, பவுலே, did you have lust? இச்சை இருக்குதா? Yeah. ஆமாமா இருக்குது. When the law has given, now Paul also understand, okay, when it comes to the lust, it's exposing something in me. I'm a sinner. அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது பவுலடிகளார் அறிந்து கொண்ட காரியம், இந்த இச்சை எனக்குள்ள இருக்கிறது என்பதை அந்த பிரமாணம் வெளிக்காட்டி கொடுத்தது. What is the nature of law? First one is, முதலாவது இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியம் என்ன? revealing sin. பாவத்தை வெளிக்காட்டும். And next one is, இரண்டாவது, no, maybe like give one image. ஒரு படத்தை காண்பிக்கிறேனே. Look at this land. Look at this land. இந்த நிலத்தை பாருங்க. It is just a dry land or something has been shown. Just a minute, தரிசு நிலம் அப்படிதானே, just wasteland. தரிசு நிலம், இதனால் ஒன்றுமே இல்லாத இருக்கிற ஒரு நிலம். So it's simply just a land. பார்க்கிறதுக்கு வெறும் ஒரு தரிசு நிலம், வெற்று நிலம். But let me tell you, I challenge you, there are so many seeds have been already sown. ஆனா நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்ல முடியும், இதற்கு உள்ளே அநேக விதைகள் ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கிறது. Is this a plowed land? இது உழப்பட்ட நிலமா? Yes or no? எஸ் சார், மண்டலே போடுவேன். நீங்களாம் அப்போ உழுத நிலத்தை பார்த்ததே இல்லையா? இது உழுத நிலம் இல்லை, இது தரிசு நிலம். This is not a plowed land, it is a wasteland. It is, did they do the watering? தண்ணி பாய்ச்சப்பட்டதா? Did they put the fertilizers? அதற்கு தேவையான கனிம வளங்கள் கொடுக்கப்பட்டதா? No. இல்ல. This is not a cultivated land. இது உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு இடம் அல்ல. Just உற்பத்திக்காக தயாராக்கப்பட்ட இடம் இல்ல. Just a wasteland. இது ஒரு தரிசு நிலம். Do you see any seeds here? இங்க ஏதோ விதைகள் கண்ணுக்கு தெரியுதா? Do you see any planting over here? இங்க ஏதோ செடிகள் நாட்டப்பட்டிருக்கிறதா? Do you see that? Yes or no? Tell me, time it. No. But when rain is on and the sun is on, ஆனால் மழை வந்து வெயில் அடிக்கும் போது, look at the next picture. அடுத்த படத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, it will become like this. அந்த இடம் இப்படியாக மாற ஆரம்பிக்கும். Who put the seeds of all these weeds? இந்த எல்லா இந்த களைகளுக்குமான விதைகளை போட்டது யாரு? Who planted these seeds? இந்த விதைகளை போட்டது யார்? Who cultivated the land? இந்த இடத்தை பக்குவப்படுத்தியது யார்? Who put the fertilizers? இங்கு தேவையான வளங்களை கொடுத்தது யார்? So if you look at the first image, முதல் படத்தை பார்க்கும்போது, it was just a land. அது ஒரு தரிசு நிலம். When I come to the land, நான் அந்த நிலத்துல வந்து, I said this is a wasteland. ஐயா இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இடம் சொல்றேன். And I said there is no seed in it. அங்க விதைகள் இல்லன்னு நான் சொல்றேன். I said there is no chance of growing any plants. இங்கே பயிர்கள் வளருவதற்கான இல்ல செடிகள் வளருவதற்கான வாய்ப்பு இல்லன்னு சொல்றேன். But when rain comes, ஆனால் மழை வந்தபோது, when sun shines over it, சூரியன் அதன் மேல் வெளிச்சத்தை பாய்ச்சின போது, slowly the sprouts are coming out. கொஞ்சம் கொஞ்சமா முளைவிட ஆரம்பிக்குது. Slowly the weeds are coming out. கொஞ்சம் கொஞ்சமா களைகள் வளர்கிறது. Means what? அர்த்தம் என்ன? Nobody came and now plow it and put the seeds. யாருமே வந்து அந்த நிலத்தை உழுது அங்கு விதைகளை விதைக்கவில்லை. Seeds were already inside the land but not yet seen. ஆனால் ஏற்கனவே இந்த எல்லா களைகளுடைய விதைகளும் அந்த மண்ணுக்குள்ள தான் இருக்குது, நம்ம கண்ணுக்கு அது தெரியாம இருக்குது. You got my point? Yes or no?
Your heart and my heart is also like that. இதே போலதான் உங்க இருதயமும் என் இருதயமும் இருக்குது. It seems like no weeds. வெளியிருந்து பார்த்தா எந்த களைகளும் இல்லை. Seems like no seeds. பார்த்த எந்த விதைகளும் இல்லை. No seeds been seen. எந்த விதைகளும் காணப்படவில்லை. But when rain comes, ஆனா மழை வந்துச்சுனா, when sun shines over it, அதன் பின்பு சூரியன் வெளிச்சத்தை பாய்க்கும்போது, slowly all the inside seeds will give the sprout. உள்ளே மறைந்திருக்கிற விதைகளிலிருந்து அந்த செடிகள் முளை விட ஆரம்பிக்கும். Let me give you another example. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். So if you just maybe if you're coming by this way, there is a wall. They're just freshly they are painting the wall. நீங்க இந்த பகுதியில் இப்ப வரீங்க, வரும்போது புதுசா அங்க வெள்ளை அடிக்கிற ஒரு செவரை பாக்குறீங்க. அதெல்லாம் ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. இல்ல ஒரு கலர் பெயிண்ட் அடிக்கிற ஒரு பகுதியை பாக்குறீங்க. பக்கத்துல do not touch it. It's just painted. இப்போதான் வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே தொடாதீர்கள்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? Do you know what we will do? ஆமா, எஸ், இப்பதான் அடிச்சிருக்காங்க. அவன் தான் எழுதி ஒட்டிருக்கானே, என்ன வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கோம் தொடாதேன்னு. நம்ம ஆளு தொடாதங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வான்? Law reviving the sin inside of us. இந்த கற்பனைகளும் பிரமாணங்களும் நமக்குள்ள இருக்கிற பாவம் என்னங்கிறத முளைப்பிக்கும். See, there are many places you can see don't spit here in the cornerல. சில இடங்கள்ல இப்படி போர்டு பார்த்திருப்பீங்க, இங்கே துப்பாதீர்கள் அப்படின்னு நேரத்தை திரும்ப நம்மால் கரெக்டா அது மேலேயே துப்பிட்டு போவான். You know what our people will do? Exactly on top of that we will spit. And do not use this as a toilet. இந்த இடத்தை சிறுநீர் கழிக்க பயன்படுத்தாதீர்கள். கரெக்டாக 4 பேர் நிப்பான். You can see exactly 4 persons standing over there. Do not park your car here. உங்கள் வாகனத்தை இங்கே நிறுத்தாதீர்கள். 2 minutes நிப்பாட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் brother, கரெக்டா அங்க தான் பார்க் பண்ணுவாங்க. Only 2 minutes brother, I parked here so they can go and get my things. இல்லனா மனைவியை உட்கார வச்சிட்டு பார்க் பண்ணிட்டு போயிட்டு வருவாரு. Or another thing, we'll make sure our wife sits inside, we'll go and get the things and come back. So as long as it is not been instructed, the seeds are inside. அந்த அறிவிப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி, எச்சரிக்கை கொடுக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த எல்லா விதைகளும் உள்ளதான் இருந்துச்சு. When the law has come, ஆனா கற்பனை வந்தபோது, it is not only revealing the sin, it is also reviving the sin. அது என்னுடைய தவறுகள், என்னுடைய பாவத்தை வெளிக்காட்டுறது மாத்திரம் இல்ல, அதை உருவாக்குறது, இல்லனா முளைப்பிக்கிறது. It is many times நானா இப்படி கோபப்பட்டேன். பல நேரம் நம்ம யோசிக்கிறோம், is it me who got such an anger? Why I behaved like this? ஏன் இப்படி கேவலமா நடந்து கொண்டேன்? That situation revived what is in you already. அந்த சூழ்நிலை நமக்குள்ள ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அதை நம்மள செய்ய உண்டாக்க காண்பித்தது. The first one is law is just show the hidden nature of sin in us. முதலாவதாக இந்த நியாய பிரமாணமும் கற்பனைகளும் நமக்குள்ளாக மறைந்திருக்கிற பாவ சுபாவத்தை வெளிக்காட்டுகிறது. Not only the hidden one, and also showing that how hideous, how dreadful, how ugly, how pathetic it is, that will also revealed by the law. மறைந்திருக்கிற பாவம் மட்டும் இல்ல, மிகவும் துணிகரமாக, எவ்வளவு கேவலமாக அருவருக்கத்தக்க பாவங்கள் நமக்குள்ள இருக்கிறது என்பதையும் இதுவே வெளிக்காட்டி கொண்டு வருகிறது. See, when you look at the law, இந்த நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்போது, it is not only look at the precepts but also the punishments. அது கற்பனைகளை மாத்திரம் சொல்லல, அதற்கான தண்டனைகளை நமக்கு காண்பிக்கிறது. Let me put in this way. இப்படி சொல்றேனே, how many of you paid fine for over speeding or violating traffic? எத்தனை பேர் வாகனத்தை வேகமா ஓட்டுனதற்கோ இல்ல டிராஃபிக் போலீஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணாததுக்கோ ஃபைன் கட்டிருக்கீங்க? நான் क्वेश्चन முடிக்கிறதுக்கு மெல்வின் தூக்கிரும் கை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. How many of you paid fine when it comes to traffic police? Violating the traffic rules and paid the fine. ரோட்ல இருக்க டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம எத்தனை பேர் ஃபைன் கட்டிருக்கீங்க? ராகுல் தூக்கலனால ரோமி தூக்குங்க கையை முதல்ல. Okay, so let me ask another question. இன்னொரு கேள்வி கேட்கிறேனே. How many of you got the appreciation and reward for never being violent the traffic rules from the police officer? ஆனா அதே நேரத்துல இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு முறை கூட இந்த ரோட் ரூல்ஸை நான் மீறினதே இல்லை, எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேங்கிறதுக்காக அந்த டிராஃபிக் போலீஸ் அதிகாரிகிட்ட இருந்து ஒரு பாராட்டு எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? 2 செகண்ட் மிஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மிஸ் பண்ண டக்குனு பிடிச்சி ஃபைனை போடுற ஆஃபீஸரை பார்த்துருக்கீங்க? என்னைக்காவது நீங்கள் கரெக்டாக நின்ன உடனே ஒரு ஆஃபீஸர் இருந்த தம்பி குட் ஜாப் இந்தாங்க ஒரு 100 ரூபாய் வச்சுக்கிடுங்க கொடுத்துருக்காங்களா? அல்லது லால அப்படி எங்கேயாவது இருக்குதா? Law will give only punishments, not rewards.
பிரமாணம் என்பது நமக்கு தண்டனையை மாத்திரம் தான் கொண்டு வருமே தவிர அது நமக்கு வெகுமதிகளையோ பாராட்டுகளையோ கொடுக்கறதில்ல. It shows the seriousness of sin. பாவத்துடைய அதீத முக்கியத்துவம் என்ன என்பதை வெளிக்காட்டும். So the law cannot help you to come out of it. இந்த நியாயப்பிரமாணம் இல்ல இந்த சட்டம் இந்த பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு வெளிவருவதற்கு வழி You செய்யாது. have the punishment. தண்டனை இருக்கு. No, if you sin, you will have the punishment. தப்பு செஞ்சா தண்டனை உண்டு. If you violate the law, it is a sin, you will have the punishment. நியாயப்பிரமாணத்தை மீறினால் அது பாவம், அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. If you violate the traffic law, it is offense, you will have the punishment. இந்த டிராஃபிக் ரூல்ஸ் மீறினோம்னா அது சட்டப்படி குற்றம், அதுக்கான ஒரு தண்டனை உண்டு. If there is no speed limit in that road, I can drive whatever the speed I want. ஒருவேளை நம்ம வருகிற இந்த ரோட்ல எந்த விதமான ஒரு ஸ்பீட் லிமிட்ஸும் இல்லைன்னா இவ்வளவு வேகத்துல தான் வரணும், அவங்க வேகத்துக்கு ஒரு லிமிட் வைக்கலனா எனக்கு இஷ்டப்படி நான் வரலாம். But if the traffic police put a speed like 30 kilometers per hour, ஆனா அதே நேரத்துல காவல்துறையில இருந்து இங்க 30 கிலோமீட்டர் மணிக்கூருக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் வரணும்னு அவங்க எழுதி இருந்தாங்கன்னா, and if I go on that day more than 50 or more than 30, surely they will punish me. அந்த பகுதியில 30 கிலோமீட்டரை விட வேகமாட்டு நான் வந்தேனா நிச்சயமா எனக்கு தண்டனை கொடுப்பாங்க. This is how sin. இதுதான் பாவம். If you do the offense, you will be punished. If you do sin, you will punished. பாவத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால், சட்டத்தை நீங்கள் மீறினீர்கள் என்றால் எப்படி தண்டனை உண்டோ அதே போல பாவம் செய்யும் போது தண்டனை உண்டு. And look at the seriousness of sin. இந்த பாவத்துடைய முக்கியத்துவத்தை பாருங்களேன். It's sin you are not doing against any man. இந்த பாவம் நம்ம எந்த மனுஷனுக்கு விரோதமா செய்யறது இல்ல. Let me put it this way. இப்படி சொல்றேன். No, I was on my way and I just somebody is just coming on no somebody is just had a dispute with this street beggar. நான் அந்த வழியில நடந்துட்டு வரேன். அப்ப அந்த இடத்துல ஒரு மனிதருக்கும் அங்க ரோட்ல பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. And this man just slapped him nicely. அப்ப இந்த மனுஷன் அந்த பிச்சைக்காரனை வேகமா அடித்து விட்டார். Nobody will come and ask. யாருமே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. Or maybe if you are traveling in a train, ஒருவேளை நீங்க ஒரு தொடர் வண்டியில பிரயாணம் பண்றீங்கன்னா, and you have a dispute with your co-passenger, உங்க பக்கத்துல கூட பிரயாணியோட அவங்களுக்கு ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டுச்சுன்னா, and you slapped him, அவருக்கு வேகமா அரைஞ்சிட்டீங்க. maybe the relatives will they raise their voices. உங்க பக்கத்துல இருக்கிற அவங்களோட உறவினர்கள் அவங்க சத்தத்தை உயர்த்த முடியும். And you are coming into the railway station. அப்படி நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரீங்க. You have seen RPF. அங்க ரயில்வே போலீஸ் நிக்கறாங்க. And you slapped him. இப்ப அவர் அரைஞ்சீங்கன்னா what will happen? என்ன நடக்கும்? You slapped a beggar. ஒரு பிச்சைக்காரனை அறைந்தோம். You slapped a co-passenger. கூட வந்த ஒரு பிரயாணி அறைந்தோம். You slapped a policeman. ஒரு காவல்துறை அதிகாரி அறைந்தோம். Now maybe a president is over here. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க ஜனாதிபதி இருக்கிறாரு. Hypothetical situation. கற்பனையாக You slapped that person. அந்த ஜனாதிபதியை உங்களால் அறைய முடியுமா? It's all one single slap. எல்லாமே ஒரே விதமான செயல்தான், ஒரு அறைதான். அந்த போலீஸ் அந்த பிச்சைக்காரன் அடிச்சே ஒண்ணுமே சொல்ல, நீங்க ஏன் சத்தம் போடுறீங்க? கேட்க முடியுமா? Can you go and ask the policeman, sir, I slapped the beggar and nobody was questioning me. Why are you questioning me? It is not about what you are doing. It is all about against whom you are doing. ஐயா, நீங்க என்ன செய்திருக்கீங்க என்பது மாத்திரமல்ல, யாருக்கு விரோதமா செய்திருக்கீங்க என்பது ரொம்ப முக்கியம். Sin is not we are doing against people. Sin we are doing against God. இந்த பாவம் என்பது நம்ம எந்த மனுஷனுக்கு விரோதமா செய்யறதில்ல, தேவனுக்கு விரோதமா செய்யறது. The law came and revealing the sin nature in me. இந்த கற்பனைகள் வந்தபோது எனக்குள்ள இருக்கிற பாவத்தை வெளிக்காட்டியது. And the law came reviving the sin nature in me. இந்த கற்பனைகள் வந்தபோது எனக்குள்ளாக இருக்கிற பாவத்தை வெளிக்கொண்டு வந்தது. And the law came and make me to understand the seriousness of sin. இந்த பாவம் வந்தபோது இந்த பிரமாணம் வந்தபோது இந்த பாவம் எவ்வளவு ஆபத்தானது என்பது எனக்கு புரிய வைத்தது. And not only that, அது மாத்திரமல்ல, and the law is telling the sin is basically more sinful. இந்த பிரமாணம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா, இந்த பாவம் மிகுந்த பாவம் உள்ளது. அது என்னது? பாவம் மிகுந்த பாவம் உள்ளது. What is that sin even more sinful?
You know, there are approximately 15 Hebrew words they're using for one terminology for sin. இந்த பாவம் என்கிற ஒரு வார்த்தைக்கு எபிரேய மொழியில 15க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. They want us to make us to understand. எதுக்கு நான் இன்னும் ஆழமாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். Wickedness, அது கேடு, துன்மார்க்கம், evil, அது தீமை, ungodliness, தேவபக்தியின்மை, disobedience, கீழ்ப்படியாமை, transgression, அக்கிரமம், iniquity, பாவங்கள், error, தவறுகள், fault, பிழைகள். all these terminologies represent one word, sin. இந்த எல்லா வார்த்தைகளும் ஒரே காரியத்தை தான் சொல்லுது, பாவம். Oh, sin is most sinfulness. ஐயா, இந்த பாவம் அது மிகுந்த பாவம் உள்ளது. So after I got the law, இப்போ பிரமாணம் வந்தபோது I'm the natural man. நான் ஒரு சாதாரண மனுஷன். I thought I'm a good man. நான் என்ன ஒரு நல்லவன் நினைச்சுக்கிட்டேன். When the law came, ஆனா இந்த கற்பனைகளும் பிரமாணங்களும் வந்தபோது, like I am a rich young ruler, ஒரு ஐஸ்வர்யவானாக நான் வருகிறேன். rich young ruler, I came to Jesus. I thought I am good. நான் இயேசுவிடத்துல வரும்போது, ஆண்டவரே நான் நல்லவன் தானே நினைக்கிறேன். When the law came in front of me, ஆனா எனக்கு முன்பாக இந்த நியாயப்பிரமாணம் வந்து, I understand I have a sin nature in me. எனக்குள்ள இருக்கிற பாவ சுபாவத்தை எனக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. And it is reviving sin again. அது என் பாவத்தை வெளியே கொண்டு வருது. Now I'm doing it more. அதிகமா செய்கிறேன். And I could understand the seriousness of sin. இந்த பாவம் எவ்வளவு ஆபத்தான என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். That young ruler not ready to lose the money but ready to lose the eternal life. அந்த ஐஸ்வர்யவான் அவன் பணத்தை இழக்க ஆயத்தமா இல்ல, ஆனா நித்திய ஜீவன் போனால் கூட பிரச்சனை யோசிக்கிறான். And the sin, the law is showing me that how sinful it is. இந்த நியாயப்பிரமாணம் எனக்குள்ள இருக்கிற பாவம் எவ்வளவு அதிகம் மிகுந்த பாவம் என்பதை எனக்கு காண்பிக்கிறது. No, it looks like, look at this image. இந்த படத்தை பாருங்க. It seems like I want to go to the lofty pinnacle of the mountain. இந்த மலை உச்சிக்கு நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். That is what my interest. அதான் என் ஆர்வம். But when look at the seriousness of sin, ஆனா என்னை சுற்றி இருக்கிற பாவத்தின் கொடியதை நான் பார்க்கும்போது, and look at how much sin nature in me, பாவ சுபாவம் எனக்குள்ள எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்க்கும்போது, it seems like the lofty mountain is surrounded by fire and thunderstorm and lightning, giving all the threat in my heart. I will never be there in the pinnacle. ஒருவேளை அந்த மலை உச்சிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருந்தாலும் அதை சுற்றி காட்டுத்தீ பரவி இருக்கிறது. அங்கே மின்னல்களும் இடி முழக்கங்களின் சத்தமும் என்னை அதிர செய்கிறதுனால, பயமுறுத்துறதுனால என்னால் அந்த மலை உச்சிக்கு ஏறி செல்ல முடியாம நான் தவிக்கிறேன். This is how a natural man lived in this world. இப்படிதான் ஐயா இந்த உலகத்துல ஒரு சாதாரண மனுஷன் வாழ்றாங்க. By the way, we are reading about whom? Sinner or saint? முதல்ல ஒரு கேள்வி கேட்டு, நம்ம யாரை பத்தி படிக்கிறோம்? பாவியை குறிச்சா பரிசுத்தவான குறிச்சா? Is it the past tense or the present tense or the future tense? கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? So this is what your past. இது நம்முடைய கடந்த காலம். This is how you were. இப்படிதான் நம்ம இருந்தோம். This is what the state of sinner. இப்படிதான் ஒரு பாவியாக மனிதன் இருக்கிறான். And now let's come to the gospel. இப்ப சுவிசேஷத்துக்கு வருகிறோம். Oh, baptism unto Christ. கிறிஸ்துவுடன் ஞானஸ்நானம் பெற்றோம். Romans chapter 6 first few verses. ரோமர் 6ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கும்போது, So I crucified myself with Christ. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். I died with Christ. கிறிஸ்துவுடன் மரித்தேன். I got buried with Christ. கிறிஸ்துவுடன் அடக்கம் பண்ணப்பட்டேன். I raised from dead with Christ. கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுந்தப்பட்டேன். Now I have the newness in my life. இப்பொழுது என் வாழ்க்கையிலே ஒரு புது ஜீவன் உண்டு. So now Paul is talking about the new man. இப்பொழுது பவுலடிகளார் இந்த புதிய மனிதனை குறித்து பேசுகிறார். So let's read the bulletins quickly. Let's show the bulletins. So law exposed the hidden nature of sin. இந்த நியாய பிரமாணம் மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவ சுபாவத்தை வெளிக்காட்டுகிறது. It is revealing the sin. என் பாவத்தை வெளிக்காண்பிக்கிறது. Reviving the sin. என் பாவத்தை வெளிக்கொண்டு வருகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, it shows the seriousness of sin. இந்த பாவம் எவ்வளவு ஆபத்தானது என்பதையும், And how sinful it is. எவ்வளவு மிகுந்த பாவம் உள்ளது என்பதையும், This is what the state of the natural man.
இதுதான் ஒரு சாதாரண மனுஷனுடைய நிலைமை. Are you all with me? என்னோட இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? How many Hallelujah. are able to understand? Just stay with me. I'll show you the other part. I'll finish. கொஞ்ச நேரம் என்னோட இருங்க. இதோட மறுபக்கத்தை காண்பித்து நான் முடிக்க போறேன். Now you got saved. இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. Now you became a child of God. தேவனுடைய புத்திரனாக மாறுகிறீர்கள். You are in the world. இன்னும் உலகத்துல தான் இருக்கிறீங்க. But you are telling me that. ஆனா நீங்க சொல்றீங்க, But still I didn't die to sin. இன்னும் நான் பாவத்துக்கு மரிக்கலையே. Still I'm failing. இன்னும் நான் தவறுகிறேனே. Still I'm sinning. இன்னும் பாவம் செய்றேனே. Still I'm missing the mark. இன்னும் பல நேரம் நான் தவறுகிறேனே. Still that sin is reviving in me. இன்னும் பல நேரம் என்னுடைய பழைய மனிதனுடைய பாவங்கள் என் வாழ்க்கையில் காணப்படுகிறதே. Still the sin is just I could see the sinfulness in me. எனக்குள்ளே இந்த பாவத்தின் விளைவு மிகுந்த பாவத்தை அப்பப்ப நான் கண்டுகொள்றேனே. Let's read Romans 7:14 onwards. ரோமர் 7:14 இருந்து இப்போ வாசிக்க போறோம். I'm going to read 14 to 19. Please look at your Bible and read it along with me. உங்க வேதங்களை கவனமா பாருங்க. ரோமர் 7:14 இருந்து 19. I'll read it in English. For we know that the law is spiritual, but I am of the flesh, sold under sin. For I do not understand my own actions. For I do not I want, but I do very thing that I hate. Now, if I do what I do not want, I agree with the law. That is good. So now it is no longer I who do it, but the sin that dwells within me. For I know that nothing good dwells in me, that is in my flesh. For I have the desire to do what is right, but not the ability to carry it out. I do not do the good what I want, but the evil I do not want is what I keep on doing. ரோமர் 7:14 வாசிக்கிறேன். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். I'll read the other passage also so that we can finish it. தொடர்ந்து இருக்கிற வசனங்களையும் வாசிச்சிடுறேன். 20th verse 20 to 24. Now if I do want I do not want, it is no longer I who do it, but the sin that dwells within me. So I find it to be a law that when I want to do right, evil lies close at hand. For I delight in the law of God in my inner being, but I see my members another law waging war against the law of my mind and making me captive to the law of sin that dwells in my members. Wretched man that I am, who will deliver me from this body of death? ரோமர் 8:20-24. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்ததால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? How many of you are able to read and understand that passage? எத்தனை பேருக்கு இது வாசிக்கும் போது உங்களுக்கு இது புரியுது? சப்பா எப்படா வாசி முடிப்பாங்கன்னு தோணுச்சா இல்லையா? உண்மையை சொல்லணும். But let's deal that passage and finish. ஆனால் இந்த பகுதியை மட்டும் நம்ம புரிந்து கொண்டு இன்னைக்கு நான் முடிக்க போறோம். Okay, look at the passage and answer my questions. அந்த பகுதியை நீங்க பார்த்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. Look at the grammar. It is a past tense or present tense?
சத்தமா சொல்லுங்க. கடந்த காலமா நிகழ்காலமா? So it is talking about whom? The sinner or the saint? இது நிகழ்காலம். அப்ப இது பாவியை குறித்து பேசுதா இல்ல பரிசுத்தவானை குறித்து பேசுதா? சத்தமா சொல்லுங்க. Talking about the saint. Okay, now next பரிசுத்தவானை. Look at verse 14. Look at verse 14. 14 பாருங்க, நான் சொல்லும்போது அந்த வசனத்தை பாருங்க. Look at 14. He said, I am of flesh and no, maybe read it in Tamil. 14 verse Tamil. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனாய் இருக்கிறேன். A man who accept himself that I was in sin. இங்கே ஒரு மனுஷன் எதை ஒத்துக்கொள்றானா, முன்பு நான் பாவத்திற்கு அடிமையானவன். Unsaved person will never claim that I was under sin. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் ஒரு நாளுமே நான் பாவத்திற்கு அடிமை என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டான். So now a saved person will only say that I was in sin. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருவனால மாத்திரம்தான் நான் பாவத்திற்கு முன்பு அடிமையா இருந்தேன் என்பதை ஒத்துக்கொள்ள முடியும். Look at the 16th verse. 16ஆம் வசனத்தை பாருங்க. I agree with the law that is good. நான் இந்த பிரமாணம் நல்லது என்பதை ஒத்துக்கொள்கிறேன். So a sinner will accept or a saint will accept. ஒரு பாவி இதை ஒத்துக்கொள்வானா இல்ல ஒரு பரிசுத்தவான் ஒத்துக்கொள்வானா? யார் ஒத்துப்பான்? So sorry. So கண்டிப்பா a saint. ஒரு பரிசுத்தவான் தான் இதை ஒத்துக்கொள்வான். And look at 18th verse. 18வது வசனம். I have the desire to do what is right. நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. A sinner will not come and tell you that I want to do right. ஒரு பாவி வந்து நான் நன்மையை செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. It is the saint who come and do the right. ஒரு பரிசுத்தவான் தான் நன்மையானதை செய்வான். And look at 19th verse. 19வது வசனம். I do not do good I want, but the evil I do not want, what I keep on doing. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். So he hate the evil. அவன் தீமையை வெறுக்கிறான். Love the good. நன்மையை நேசிக்கிறான். Hate the evil. தீமையை வெறுக்கிறான். Obviously it's talking about you and me. நிச்சயமாகவே இந்த பகுதி உங்களையும் என்னையும் குறித்து தான் பேசுகிறது. He agreed with the law. பிரமாணத்தை நன்மை என்று ஒத்துக்கொள்கிறான். He desired to do the right. நன்மையை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம். And he hate the evil things. தீமையை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை. That is what is talking about a saint, not a sinner. இது ஒரு பாவியை குறித்து அல்ல, ஒரு பரிசுத்தவானை குறித்து பேசுகிறது. But look at the problem here. ஆனா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க. Exactly your problem and my problem. உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை இருக்குதோ அதே பிரச்சனை தான். I don't want to sin. பாவம் செய்ய நான் விரும்பவில்லை. But I am sinning. ஆனா நான் பாவம் செய்றேன். I hate sin. பாவத்தை வெறுக்கிறேன். But I am sinning. ஆனா இன்னும் பாவம் செய்றேனே. Exactly this is the problem of every saint. ஒவ்வொரு பரிசுத்தவானும் இன்னைக்கு கடந்து செல்கிற பாதை இதுதான். So look at when Peter was on the boat. பேதுரு படகுல இருக்கும்போது All the 12 were in the boat. 12 சீஷர்களும் படகுல தான் இருந்தாங்க. When Jesus was walking on the water. இயேசு கடலின் மேலே நடந்து வரும்போது When Jesus said come. இயேசு வா என்று அழைத்தபோது All the 12 were not ready to come out. அந்த 11 பேர் வருவதற்கு தயாராக இல்லை. Only one person came out of the boat. அதுல ஒரே ஒருவன் தான் வெளியே வர தயாராக இருந்தான். So when he came out of the boat, அவன் வெளியே வந்தபோது he was walking on the water. தண்ணீருக்கு மேலே நடக்கிறான். And Jesus said, இயேசு சொன்னார், Jesus said come. என் வா என்று அழைத்தார். Holding that one word, he started walking on the water. அந்த ஒரு வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து பேதுரு தண்ணீர் மேலே நடக்கிறார். My question, இப்போ என் கேள்வி என்னன்னா, did Peter walk on the water? பேதுரு தண்ணீர் மேலே நடந்தாரா? Did Peter drown in the water? பேதுரு தண்ணீர்ல மூழ்கினாரா? ஒன்னு ஆமான்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். If he walked, why he has drowned? If he has drowned, how come you called us he was walking? ஐயா, நடந்தார்னா பேதுரு எப்படியா மூழ்கினாரு? இல்ல அவர் மூழ்கினார்னா எப்படி மூழ்கிற ஒரு மனிதனால நடக்க முடியும்? ஏதோ ஒன்னு சொல்லு. ஒன்னு நடந்தார்னு சொல்லுங்க, இல்ல மூழ்கினார்னு சொல்லுங்க. You have to either claim that he was walking or claim that he didn't walk and got drunk or sunk. So he was walking. அவர் நடந்தார். He was drowning. அவர் கீழே விழுந்தும் போனார். So it is something like a Jesus nature, walk like Jesus, drowning like man. இயேசுவை போல அவருடைய சுபாவத்தை போல நடந்தாரு. அதே போல ஒரு சாதாரண மனுஷனை போல தண்ணிக்குள்ள மூழ்கவும் செஞ்சார். Exactly this is the problem of you and me. இதேதாயா உங்களுக்கும் எனக்கும் காணப்படுகிற பிரச்சனை. We heard the word come. தேவனுடைய வார்த்தையை கேட்டோம், வா. We started walking
walking on the water. தண்ணி மேல நடக்க ஆரம்பிக்கிறோம். Fantastic. அருமை. Like Jesus. இயேசுவை போல Jesus walked on the water. இயேசு தண்ணீர் மேல் நடந்தார். Oh, Peter is also walking on the water. பேதுரும் தண்ணீர் மேல் நடக்கிறார். Jesus lived a righteous life. இயேசு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். And here Pushparaj is also living a righteous life. இங்க நானும் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன். Fantastic. அருமை. But in few moments, ஆனா சில நேரத்துல Peter started drowning in the water like any other man. பேதுரு மற்ற எல்லா மனுஷரை போல சாதாரண மனுஷன் தண்ணில மூழ்க ஆரம்பிக்கிறார். Exactly, Pushparaj is also sinning like any other man. அதே போல நானும் மற்ற மனுஷரை போல பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். So what is the problem here? அப்ப இங்க இருக்கிற பிரச்சனை என்ன? Do I have the nature of Jesus or do I have the nature of Adam? ஐயா, இயேசுவின் சாயலிலே நான் இருக்கிறேனா அல்லது ஆதாமின் சாயலிலே இருக்கிறேனா? Let me tell you, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். this is the fight that we have to fight. இந்த போரை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். இந்த சண்டையில நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். Don't go for any extreme. ஐயா, எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு மூலைக்கும் சென்றாதீங்க. 1 John 3:9. 1 யோவான் 3:9. Oh, you will not practice of sinning. You cannot keep on sinning, which means you may sin. தேவனால பிறந்தவனும் பாவம் செய்யான், ஆனாலும் in Tamil it doesn't come well, but it says he will not practice of sinning, he will not keep on sinning. பாவம் செய்து கொண்டே அவன் இருக்க மாட்டான். அவனுடைய பாவம் என்பது அவன் வாழ்க்கையில ஒரு பழக்கமாக இருக்காது. And look at Galatians 5:17. கலாத்தியர் 5:17. a war against two people, இருவருக்கு விதமான ஒரு போர் மாதிரி அது. opposed to each other. ரெண்டு பேருக்கு விரோதமாக. There's no the desires of the spirit, அது மாம்சத்துக்கு இச்சைகள், desires of the spirit, ஆவிக்குரிய ஆசைகள், and desires of the flesh. மாம்சத்துக்குரிய இச்சைகள். There is a tug of war is keep happening. இந்த இருவருக்கும் இடையே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. Peter, you walked or drowned? பேதுருவே, நீங்க நடந்தீங்களா இல்ல மூழ்கினீங்களா? No, walking. இல்ல நடந்தே. We saw you drowning. ஆனா நீங்க மூழ்கினத பார்த்தோமே. Oh, walking or drowning? நடந்தீங்களா மூழ்கினீங்களா? This is the state of you and me. Bible called this man as a carnal man. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். வேதம் இந்த மனிதனை தான் மாம்சத்திற்கேற்ற ஒரு மனிதன் என்று அழைக்கிறது. A carnal man is a saved man. ஐயா, மாம்சீகத்திற்கேற்ற இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன் தான். But still dominated by the power of sin. ஆனால் இன்னும் பாவ சுபாவம் அவனை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது. Influenced by sin. பாவத்தினுடைய தாக்கம் அவன் வாழ்க்கையில் இருக்குது. Why? ஏன்? Maybe if you go back and read the passage 18 to 20, it is talking about conflicting the purpose. 18 இருந்து 20 வசனம் வரைக்கும் இந்த ரோமர் 7ல வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க இரண்டு விதமான நோக்கத்தை குறித்து பேசுகிறது. Inside the desire to live for God. உள்ள தேவனுக்காக வாழணும்னு ஒரு ஆசை. But outside the actions are live for the world. ஆனா வெளிய அதனுடைய செயல்கள் எல்லாமே உலகத்திற்கு அடுத்த செயல்கள். Inside the desire law, just following God's law. உள்ளான ஆசை என்னன்னா தேவனுடைய கற்பனைகளை பின்பற்ற வேண்டும். But look at the qualities of his actions, everything is just evil. ஆனால் அவனுடைய வாழ்வின் செயல்முறைகள் செயல்பாடுகள் எல்லாமே தீமையா இருக்குது. Oh, he is just battling between two laws. இந்த ரெண்டு பிரமாணத்துக்கு இடையே அவன் போராடுகிறான். Law of sin, law of God. தேவனுக்கேற்ற பிரமாணம், law of Sinai. சீனாய் மலை கொடுத்த பிரமாணம், that is heavenward. அது தேவனுக்கேற்ற பிரமாணம். And law of sin, பாவத்திற்கேற்ற பிரமாணம், that is hellward. அது நரகத்திற்கேற்றது. So this is the battle you and me are in every day. நீங்களும் நானும் அனுதினமும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு போர்ல தான் காணப்படுகிறோம். We have two principles. நமக்குள்ள ரெண்டு விதமான விதிகள் இருக்கிறது. Law of your mind, மனதிற்கேற்ற விதி. you know the scripture, வசனம் தெரியும். you know what Bible is asking you to do. வேதம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறது என்பது எனக்கு தெரியும். Bible is asking you to be humble. தாழ்மையா இருக்கணும் வேதம் சொல்றது எனக்கு தெரியும். Bible is asking you to forgive. மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது எனக்கு தெரியும். Bible is asking you to love people. மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது எனக்கு தெரியும். Bible is asking you not to anger. கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது எனக்கு தெரியும். Don't have lust. இச்சையாதிருப்பாயாக. Don't have jealous. பொறாமை கொள்ளாதிருப்பாயாக. Don't go for strife. மற்றவரோடு போரிடாதிருப்பாயாக. Love them. ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். Care them. அன்பு கூற வேண்டும். Uplift them. உயர்த்த வேண்டும். Encourage them. ஊக்கப்படுத்த வேண்டும். Edify them. உற்சாகப்படுத்த வேண்டும். Equip them. அவர்களை
அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும். And be not just to give preference to others. மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். Looking for others' interest. மற்றவர்களின் தேவைகளுக்கு ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது. These are all the law of God. இது எல்லாமே தான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் பிரமாணம். And all these things in your mind, like a law of your mind. இந்த எல்லா காரியங்களும் நம்முடைய மனதுல ஒரு பிரமாணமாக, மனதின் பிரமாணமாக தான் இருக்குது. Oh, you read the Sermon on the Mount. மலை பிரசங்கத்தை வாசிக்கிறோம். I want to live like this. இப்படி வாழணும்னு ஆசைப்படுறேயா? And you know you heard the sermon like you live like Jesus. இயேசு போல வாழ வேண்டும்ங்கற செய்தியை கேட்டோம். And you were singing songs இயேசுவை போல. அது கேட்ட பாடல்களும் like Jesus we are singing. Oh, I want to live like Jesus. இயேசு போல வாழ ஆசைப்படுகிறேன். This is the law of your mind. இது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம். There is another law is working. ஆனா இன்னொரு பிரமாணமும் வேலை செய்கிறது. In your members. அது நம்முடைய அவயவங்களில். It seems like the law of sin. அது பாவ பிரமாணம் போல. நான் அடிக்க கூடாதுன்னு மனசுல முடிவு எடுத்துட்டேன். ஆனா அடிச்சிட்டேன். I have decided in my mind that I should not spank him or hit him, but actually I hit him. I decided not to fight. ஐயா சண்டை போடக்கூடாதுன்னு மனசுல முடிவு எடுத்துட்டேன். But finally I have done a big fight. ஆனா கடைசில ஒரு பெரிய சண்டையில தான் முடிஞ்சது. So inside I am different, outside I am completely different. உள்ள நான் வேற மாதிரி இருக்கிறேன், ஆனா வெளியே வித்தியாசமா செயல்படுறேன். I decided not to have lust. உள்ள இச்சிக்க கூடாதுன்னு முடிவு எடுக்கிறேன். But my members, my body lusted. ஆனா என் அவயவங்கள், என் சரீரத்தினால நான் இச்சிக்கிறேன். Inside I decided not to beat. உள்ள என் மனசுல அடிக்க கூடாதுன்னு முடிவு எடுக்கிறேன். But my hand is automatically just beaten. ஆனா கையினால அது தானாகவே அடித்து விட்டேன். Inside I don't want to open my mouth. என் மனசுக்குள்ள வாயை திறக்க கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். But when the conflict came, I just opened my mouth and shouted like anything. ஆனா அந்த பிரச்சனை வந்தபோது என் வாயை திறந்து ரொம்ப அதிகமா பேசிட்டேன். There is a law inside. என் மனசுல ஒரு பிரமாணம் இருக்கு. There is a law outside. வெளியே ஒரு பிரமாணம் இருக்கு. My outside members are not working according to the commandments of the inside law, whereas some other law is activating my members. வெளியே என்னுடைய அவயவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் உள்ளே எனக்கு காணப்படுகிற எனது மனதின் பிரமாணத்தின்படி அவை செயல்படாம வேறொரு பிரமாணம் என்னுடைய அவயவங்கள் மேல ஆட்கொண்டிருக்கிறது. What my mind demanded and what my members produced a huge gap. என் மனம் சிந்தனையில எதிர்பார்த்த காரியமும் என் சரீரத்தினால என் அவயவங்கள்னால செயல்பட்ட விதமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. This is the great gap or the great gulf. இதுதான் மிகப்பெரிய விரிவு, ஒரு பிரச்சனை. This is the problem of saved carnal Christians. ரட்சிக்கப்பட்ட மாம்சத்திற்கேற்ற மனுஷனுடைய பிரச்சனை இதுதான். How do you feel about it? இது எப்படி ஜெயிப்பது? When you don't want to shout. ஐயா நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். But you shouted. ஆனா கோபப்பட்டேனே. When you don't want to, had a fight. சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். But you had a fight. ஆனா சண்டை போட்டேன். When you don't want to have lust. இச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இச்சிட்டேன். When you do that, what kind of emotions and feelings that you have? இதை செய்யும் போது என்ன விதமான உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நம் மனசுல காணப்படுது? This is the last 10 minutes. கடைசி 10 நிமிஷம் இதுதான். This is very important. இது ரொம்ப முக்கியமான நேரம். So far the state is common for everybody. இதுவரைக்கும் எல்லா மனுஷருக்கும் பொதுவான நிலைமையில இப்படி தான் இருப்பாங்க. You were like a natural man. ஒரு சாதாரண மனுஷனா இருந்தோம். When law came, நியாயப்பிரமாணம் வந்தபோது revealing the sin, பாவம் என்னன்னு வெளிக்காட்டியது, reviving the sin in you, எனக்குள்ள இருக்க பாவத்தை வெளியே கொண்டு வந்தது. You came to the seriousness of sin. பாவம் எவ்வளவு ஆபத்துன்னு எனக்கு காண்பித்தது. You came to know that sinfulness of sin. இந்த பாவம் மிகுந்த பாவம் என்பதை உணர்ந்தேன். You got the savior. இரட்சகர் வந்தார். You got saved. ரட்சிக்கப்பட்டேன். Became a child of God. தேவனுடைய பிள்ளையாக மாறினேன். Your nature has been changed. என்னுடைய சுபாவம் மாறியது. You are living in this world. இந்த உலகத்துல வாழ்கிறேன். But still, ஆனாலும் now your mind is operating based on the law of God, but the body
body and the members are operating based on the law of sin. இப்பொழுது என்னுடைய மனமானது தேவனுடைய பிரமாணத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் அனைத்தும் பாவத்தின் பிரமாணத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி தப்பு பண்ணும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிறது தான் அந்த என்டையர் பேசேஜோட கிளைமாக்ஸ். How will my heart cry out when I am fighting in such a battle is what the climax of this passage. If I have a dispute between me and self, if I have a dispute with this one, ஒருவேளை போதகருக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சுனா, I just shouted at him. அவர் என் மேல கோவத்துல கத்தி விட்டார். I don't want to shout. கத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். That is the law in my mind. அதான் என் மனதின் பிரமாணம். According to the law of the word. தேவனுடைய பிரமாணத்தின்படி. But I have shouted at him. ஆனா கோவத்துல கத்தி விட்டேன். That is the law of members. அது என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள். My body did that. என்னுடைய சரீரம் இதை செய்யுது. And I shouted and I walked away. அப்படி கோவத்துல கத்திட்டு கடந்து செல்கிறேன். Now, இப்பொழுது what is who I am or how do I feel? உண்மையாக நான் யார் என்பதையும் என் மனம் எவ்வளவு தத்தளிக்கிறது என்பதையும் பார்க்க முடியும். That is what Paul says this time. அதுதான் பவுல் இப்படி எழுதுகிறார். Last verse. 24வது வசனம். Wretched man that I am, who will deliver me from this body of death? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? What do you mean by மரண சரீரம்? What do you mean by the body of death? மரண சரீரம் என்றால் அர்த்தம் என்ன? You need to understand this illustration. இந்த ஒரு உதாரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். In Roman culture, ரோம கலாச்சாரத்துல, if a person killed somebody, ஒரு மனிதன் இன்னொருவனை கொலை செய்தால், maybe the person killed maybe a government higher official. ஒரு உதாரணத்துக்கு அரசாங்கத்துல உயர் பதவியில் இருக்கிற ஒரு மனிதனை இவர் கொலை செய்தார் என்றால், they want to give a strong punishment. அவனுக்கு ரொம்ப கொடுமையான கொடூரமான தண்டனை கொடுக்கணும்னு வச்சிருப்பாங்க. So what is that strong punishment? அந்த கொடூரமான தண்டனை என்ன தெரியுமா? They'll take the body, the corpse, அந்த இறந்த மனிதனுடைய சரீரத்தை எடுத்து, and this is the guy who was killed, கொன்ன அந்த கொலையாளியை அழைத்து, now you make that killer to sleep on top of that body, that is a dead body. அந்த இறந்து போன அந்த சடலத்திற்கு மேலாக இந்த உயிரோடு இருக்கிற அந்த கொலையாளியை மேல படுக்க வைத்து, they'll tie the hands together, அவனுடைய கைகளை கட்டி, they tie the legs together, அவன் அந்த கால்களையும் கட்டி, and they'll put the body and this guy together in a Mediterranean sun. அந்த செத்து போன அந்த மனுஷனுடைய பிரேதத்தையும் அவனை கொலை செய்தவனை இணைத்து அந்த மெடிட்டரேனியன் அந்த இடத்துல காணப்படுற வெயிலின் உச்சியில அவனை போட்டுருவாங்க. For a sample picture, look at this. ஒரு உதாரணத்திற்காக இந்த படத்தை நீங்க வேணா பார்க்கலாம். This is the dead body which you have killed. நீங்கள் கொலை செய்த அந்த மனிதனுடைய சரீரம் இது. And they will tie you along with that. அந்த கொலையாளியும் அவனோடு இணைத்து கட்டி, and during the sunlight, அந்த வெயில் மேல படும்போது the body will start decaying. அந்த செத்த மனிதனுடைய பிரேதம் அது கெட்டு போக ஆரம்பிக்கும். It's keep on decaying. கெட்டு போய் கொண்டிருக்கும். Go to the next image. So now it's just become terrified. அது கொஞ்சம் கொஞ்சமாக அகோரமாக மாறும். Now the infections from that body, அந்த செத்துப்போன சரீரத்திலிருந்து உருவாகும் பூச்சிகள், and all the chemicals, அந்த கிருமிகளும் திரவங்களும், it started impacting you. உயிரோடு இருக்கிற மனுஷனையும் தாக்கும். You feel disgusting. ரொம்ப அருவருப்பா இருக்கும். You feel detesting. ஐயா ரொம்ப கேவலமா இருக்கும். You feel like, oh, I need deliverance. ஐயா இதில இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே. I want to come out of it. இதில இருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டுமே. I cannot live this life. இப்படி என்னால வாழ முடியாது. Oh, I am alive. நான் உயிரோட தானே இருக்கிறேன். But the dead body, ஆனா இந்த செத்து பிரேதம், the one which has been already killed by me, நான் ஏற்கனவே கொலை செய்த இந்த மனுஷனுடைய பிரேதம், but I cannot tolerate. ஆனா என்னால தாங்க முடியாது. The smell, அதனுடைய துர்நாற்றம், all the infections, அங்க உருவாக்குற கிருமிகள், all the like small worms, அதுல உருவாகும் சின்ன சின்ன பூச்சிகள். I feel like irritated. ஐயா எனக்கு ரொம்ப கோரமாக இருக்கிறது. Oh, who can deliver me, the wretched man? நிர்பந்தமான என்னை இதிலிருந்து விடுவிப்பவன் யார்? I really need a deliverance. எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே. Exactly, that is the same image Paul wants to portray. இப்படிப்பட்ட ஒரு படக்காட்சியை தான் பவுலடிகளார் இங்கு எழுதி இருக்கிறார். I killed sin by the power of God. நான் தேவனுடைய பலத்தினாலே இந்த பாவத்தை கொலை செய்தேன். I died for sin. பாவத்திற்கு மரித்தவனானே. Now the same sin is with me. ஆனா
ஆனால் இப்போ அதே பாவம் மரண சரீரமாக எனக்குள்ள என்னோடு இருக்கிறது. The disgusting deadful sin. அந்த கேவலமான அந்த பாவ சரீரம் I cannot tolerate it. ஐயா என்னால தாங்க முடியலையே. I know. I mean, when I was buried with Jesus, நான் இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்ட போது the lust was buried. என்னுடைய இச்சை அடக்கம் பண்ணப்பட்டது. That killed lust is tied with me. என்னால கொலை செய்யப்பட்ட அந்த இச்சை இப்பொழுது என்னை சுற்றி வளைந்து கொண்டிருக்கிறது. The killed anger, கொலை செய்யப்பட்ட அந்த கோபம், the killed strife, கொலை செய்யப்பட்ட அந்த விரோதங்கள், the killed pride, கொலை செய்யப்பட்ட பெருமைகள், all these things have been crucified and buried and dead. இவை அனைத்துமே சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாயிற்றே. Now it is tied with me. ஆனா இப்ப என்னோடது Oh, what a கட்டப்பட்டிருக்கிறது. wretched man I am. நிர்பந்தமான பாவியாக மனுஷன். Who can deliver me from this? இதிலிருந்து என்னை விடுவிப்பவன் யார்? Will Paul enjoy this state? பவுல் இந்த நிலைமையை சந்தோஷமா அனுபவிப்பாரா? Would you enjoy this kind of situation? இல்ல நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சந்தோஷமா அனுபவிக்க முடியுமா? If you enjoy this, you will enjoy lust. இத உங்களால அனுபவிக்க முடிஞ்சதுன்னா உங்களால இச்சை அனுபவிக்க முடியும். You will enjoy this, you will enjoy your anger. இத உங்களால சந்தோஷமா ஏத்துக்க முடிஞ்சதுன்னா உங்க கோபத்தை உங்களால சந்தோஷமா ஏத்துக்க முடியும். If you cherish with this, you will cherish with your pride. ஒருவேளை இத நீங்க அனுபவிச்சீங்கன்னா உங்க பெருமையில நீங்க கொண்டாட முடியும். If you are not able to do it, இத உங்களால செய்ய முடியலனா and you are deliberately, desperately shouting out, who will deliver me? ஐயா உண்மையாகவே என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கதறி இதிலிருந்து என்னை விடுவிப்பவன் யாருன்னு நீங்க கத்தும்போது, If you really hate this, உண்மையாகவே இதை நீங்க வெறுத்தீங்கன்னா, that is the sign that you already got saved நீங்க and sanctified. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க பரிசுத்தமாகி பரிசுத்தமாகுதல் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் அத்தாட்சி இதுதான். Brother, I got saved, திருச்சபையே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், but I am sinning. ஆனா இன்னும் நான் பாவம் செய்றேன், I am missing the mark. நான் தவறுகிறேன். Do you have this kind of feel when it comes to sin? பாவம் செய்யும் போது இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு உங்க மனசுல இருக்குதா? If it is happening, அது இருந்துச்சுன்னா your sanctification is in process. உங்கள் பரிசுத்தமாக்குதல் நிறைவேறி கொண்டிருக்கிறதுல நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். You are growing. நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். If you don't feel it, இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லனா, if you don't feel that disgusting, இந்த அருவருப்பு இல்லனா, if you don't feel detesting, இந்த அவமானமா அது இல்லனா, and keep on living, அப்படியே பழக்கமாற்றம் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, I'm sorry, something is wrong. என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏதோ ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. Did you really crucified with Jesus? Did you get crucified with Jesus? உண்மையாகவே கிறிஸ்துவினோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டீர்களா? Did you really dead with Jesus? உண்மையாகவே கிறிஸ்துவோடு மரித்து விட்டீர்களா? Did you really bury with Jesus? உண்மையாகவே கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டீர்களா? Did you really raise with Jesus? உண்மையாகவே கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து விட்டீர்களா? If all that happened, இதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா you feel like this. இப்படி ஒரு வெறுப்பு இருக்கணும்யா. I'll just show you one more image and finish. ஒரு படத்தை நான் காண்பித்து முடிக்க போறேன். Now let me put in this way. இப்படி சொல்றேனே, There is a cat ஒரு பூனை இருக்கு, and there is a rat. இன்னொரு எலி இருக்கு. Can you put together and make a new living creation? இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு புதுவிதமான ஒரு விலங்கை உருவாக்க முடியுமா? I was different. ஐயா நான் வேற மாதிரி I இருந்தேன். was an Adamic nature. நான் ஆதாம் சுபாவத்தில் Now I இருந்தேன். became a nature of Jesus Christ. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தில் இருக்கிறேன். Can Adamic nature, can Jesus nature put together and live? ஐயா ஆதாம் சுபாவமும் கிறிஸ்துவின் சுபாவமும் இணைந்து ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? Can a cat and rat live together? ஒரு எலியும் As one. ஒரு எலியும் பூனையும் சேர்ந்து ஒரே விலங்கா இருக்க முடியுமா? Can a stoat and snake become one? ஒரு கீரி பிள்ளையும் ஒரு பாம்பும் இணைந்து ஒரே விலங்காக மாற Can முடியுமா? you imagine? நினைச்சு பார்க்க முடியுதா? அது அருவருப்பா இருக்குல்ல? It is detesting. அந்த மாதிரி ஒரு அருவருப்பு பாவம் உள்ளுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு வரணும். Such a kind of detest feeling should be there in my heart when sin enters me. This cat will cry. ஐயா இந்த பூனை கதறும். Oh, who will remove the snake, rat nature from me? என்னிலிருந்து இந்த எல்லையின் சுபாவத்தை நீக்குபவன் யார்? Make me as a cat. என்ன ஒரு பூனையாவே மாத்திருங்களே. And the rat will cry. அந்த எலி கதறும். Oh, who will remove the
cat nature from me. I just want to be a rat. நான் எலியாகவே வாழ விரும்புகிறேன், என்னிலிருந்து இந்த பூனையின் சுபாவத்தை யாராவது மாற்றி விடுங்களேன். Can a one person can have a heaven and hell inside? ஒரே மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள பரலோகமும் நரகமும் இணைந்திருக்க முடியுமா? Oh, can he become a heavenly man and hell man at a time? ஒரே நேரத்தில் பரலோகம் மனிதனாகவும் நரகம் மனிதனாகவும் நான் வாழ முடியுமா? If you have that kind of craving, இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருதயத்தில் இருந்துச்சுன்னா, can a man having a craving towards heaven as well as craving to hell? ஒரே நேரத்தில் பரலோகத்தின் மேல அதீத தாகம், பாதாளத்தின் மேலையும் அதீத தாகம் இருக்க முடியுமா? This is what happening in your life. இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. This is what inside of you. இதுதான் எனக்குள்ளாக இருக்கிறது. Is it reality? இது உண்மையா இருக்குதா? Not at all possible. அது இருக்க முடியாது. How come in heaven and hell will come together? பரலோகமும் பாதாளமும் எப்படி இணைய முடியும்? Kill it. கொல்ல வேண்டும். Kill it. கொல்ல வேண்டும். How can you do that? எப்படி முடியும்? One verse and I close. ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்க போறோம். We read Romans 7 till 24. ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் வரைக்கும் வாசித்தோம். Look at the last verse. கடைசி வசனத்தை வாசிங்க. Thanks be to God through Jesus Christ our Lord. So then I myself serve the law of God with my mind, but with my flesh I serve the law of sin. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். இன்னும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன். I am still serving. 7th chapter முடிக்கும் போது உங்களை மாதிரி என்ன மாதிரி பால் முடிக்கிறாரு. When Paul completes the 7th chapter, he completes as if like you and me. Mind is working for the law of God. என் மனம் தேவனுக்காக வேலை செய்து, but my body is working for the law of sin. ஆனா என் சரீரமோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்யுது. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். Who can help me? That is what Romans chapter 8. அதுதான் ரோமர் 8வது அதிகாரம். By the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. I'll read that verse 11th verse. 11வது வசனம். Also give life to your mortal bodies through his spirit who dwells in you. If by the spirit you put to death the deeds of the body and you will live. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். Who can save me? ஐயா, என்னை யார் காப்பாற்ற முடியும்? You have the spirit of God in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Yield to the spirit of God. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். He is the in charge of the sanctification. என்னுடைய பரிசுத்தமாக்குதலின் உத்தரவாதம் அவர் கரத்தில் உண்டு. You cannot remove the dead body by yourself. என்னால இந்த பாவ சரீரத்திலிருந்து தப்பிக்க முடியாது. You cannot remove all the glitches. அந்த கட்டுகளை என்னால் அவிழ்க்க முடியாது. But by the power of the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே the spirit of God is அந்த கட்டுகளை என்னால் அவிழ்க்க முடியாது. But by the power of the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே the spirit of God is not for speaking tongues and so on. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் சும்மா அந்நிய பாஷை பேசுறதுக்கு வெட்ட காரியங்களை செய்வதற்கு அல்ல. Not to shout and jump. கத்துறதுக்கு குதிக்கிறதுக்கு அல்ல. No. இல்ல. By the spirit of God, the power of the spirit of God only you can get the deliverance from this. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அவருடைய பலத்தினாலே மாத்திரமே இந்த நிலைமையிலிருந்து என்னை விடுவிக்க முடியும். Pray. ஜெபிங்க. Spirit of God, ஆவியானவரே, give me the power. எனக்கு இந்த பலனை கொடுங்க. To be a witness. உமக்கு சாட்சியாக வாழ. To be a witness at home. வீட்டிலே ஒரு சாட்சி. At Jerusalem. எருசலேமிலே ஒரு சாட்சி. At Judea. யூதேயாவிலே ஒரு சாட்சி. சமாரியாவிலே ஒரு சாட்சி. உலகத்தின் கடைசி மட்டும் ஒரு சாட்சி. Who can deliver from the wretchedness? நிர்பந்தமான பாவியாகிய என்னை விடுவிப்பவன் யார்? Christ is living in me. கிறிஸ்து எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். I am the dwelling place of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வாசஸ்தலம் நான். The Spirit of God giving me the supernatural power to overcome all these glitches. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு அசாத்தியமான வல்லமையும் பலனையும் அளித்து இந்த எல்லா கட்டுகள்
ஆபத்துகளிலிருந்து மேற்கொள்ள உதவி செய்கிறார். A natural man, ஒரு சாதாரண மனுஷன், sinful man, அவன் பாவியான a மனிதன், saved man, ஒரு ரட்சிக்கப்பட்டவன், or a carnal man. ஆனால் மாம்சத்துக்கேற்ற But மனிதன். if you use the power of the Holy Spirit, ஆனால் பரிசுத்தாவின் வல்லமையின்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் you என்றால் will become the spiritual man. நீங்கள் ஆவிக்குரிய For மனிதனாகிறீர்கள். this given us the Holy Spirit. இந்த காரியத்திற்காக தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தந்தருளினார். Seek His help. அவருடைய பலனை தேடுங்கள், Seek His guidance. அவருடைய வழிகாட்டுதலை தேடுங்கள், Seek His power. அவருடைய வல்லமையை You தேடுங்கள். can remove the dead body. அந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக முடியும். And you can live like Jesus in this world for His glory. ஆமென். இயேசுவை போல அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும். How can we do that? ஐயா எப்படி செய்வது? Come for next week. அடுத்த வாரம் வாங்க, We'll deal the next part of it. இந்த பகுதியோட இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். Amen. You got it? நான் சொல்றது புரியுதா? Are you all happy? Are you able to follow all that? Praise God. See you next week. கர்த்தர் நல்லவர். அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து தியானிப்போம்.